ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 தக்காளி நம்ம தலைவன் சம்பவக்காரனுக்கெல்லாம் சம்பவக்காரன் சைத்தாமாங்கிற அந்த ஒரு பேரு போதும். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவனோட புகழ் நிலைச்சு நிற்கும். அதனால ஸ்டோரியை பற்றி தேவையில்ல. வாங்க சீசன் 2க்குள்ள போயிடலாம். சீசன் 1க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனிமே வைப் தமிழ். ஓப்பனிங்லேயே நம்ம ஆளுங்க ஜாலியாக ஷாப்பிங் பண்ண போயிட்டு இருக்க ஹீரோ வழியில் நம்ம கிங்கோட பொம்மை இருக்கிறத பார்த்துட்டு நிற்கிறான். அன்னைக்குமா பாப்புலாரிட்டி தான் நமக்குன்னு ஒரு இடத்த பதிக்கும் போல. நமக்குன்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வேணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க ஜேனஸ் உடனே டாய் கம்பெனிக்கு கால் பண்றான். ஹீரோ அதெல்லாம் விடுன்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா ஒரு விசித்திரம் பச்சை கலர்ல நின்றுகிட்டு நான் தாண்டா நாக்கு பூச்சி நாகராஜ், இப்போ உங்க எல்லாரையும் சவுட்டு மிஷின் ஜனத்தவளே ஆக்க போறேன் வசனம் பேசிக்கிட்டே ஒரு பொண்ணை தாக்க போக அப்ப குறுக்க திடீர்னு ஒரு துப்பி பறக்குது. இது யாரான்னு பார்த்தா நம்ம கிங்கு. இந்த நாக்கு பூச்சி நாகராஜ் அவன் முகத்தை பார்த்த உடனே ஜெர்க்காக கிங்கு நான் மறுபடியும் ஹீரோவா மாற நினைக்கலன்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்தா மக்கள் எல்லாரும் கிங் கிங் கிங்னு கத்த, இங்க பார்த்தா அந்த மாஸ்டர் பீதியில ஐயா கிங்கு எனக்கு ஊதிராதீங்க சங்குன்னு காலில் விழுந்துடுறான். மக்கள் எல்லாரும் பயங்கர ஆரவாரத்தோட அவனுக்கு தண்டனை கொடுங்க அவனுக்கு தண்டனை கொடுங்க. ஆமா நீங்க அந்த அரக்கனை பார்த்துட்டு தான் இங்க வந்தீங்களான்னு கேட்க கிங்கு இல்ல நான் ஷாப்பிங் பண்ண வந்தேன் எனக்கு கொஞ்சம் வழி விடுறீங்களான்னு சொன்ன உடனே எல்லா கூட்டமும் கலைஞ்சு போகுது. இவனும் போய் அந்த வேலையை பாக்குறான். சரி அப்படி என்னடா வேலைன்னு பார்த்தா மூதேவி கேமிங் சீடியை வாங்கிட்டு வந்திருக்குது. இவனை பார்த்த நம்ம ஜேனஸ் மாஸ்டர் அவரு தான் கிங்கு. அன்னைக்கு வர கிளாஸ் எஸ் மீட்டிங்ல பாத்திருப்பீங்க. அவரு உங்களை விட வேகமா ரேங்க்ல முன்னேறி வந்தாரு. அம்மா அவருக்கு இங்க என்ன பண்றாருன்னு கேட்க அப்போ ஒரு மான்ஸ்டர் அலப்பறம் பண்ணுது. ஜேனஸ் நம்ம உடனே போகலாம்னு சொல்ல ஹீரோ வேண்டாம் நிறுத்துப்பா நம்ம கிங்கோட திறமைகளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லல இப்போ நம்ம பாப்போம்னு சொல்றான். அப்ப கிங் கிட்ட ரோபோட் வந்து நான் தான் G4 என்ன உருவாக்குனது தி ஆர்கனைசேஷன் நீ தானே கிங்கு நான் உன்னை கொல்ல போறேன்னு மெகா சைஸ் கத்தி எடுக்க திடீர்னு ஹார்ட் பீட் சத்தம் பயங்கரமா கேக்குது. மக்கள் இதுதான் கிங்கு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி வர உருமல் சத்தம். இந்த வெறியோட சண்டைக்கு போனாருன்னா எதிரி யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்டேங்கப்பா இவ்வளவு பில்டப்பா ஒரு வேலை பயங்கரமான ஆளாகி இருப்பாரோ. ரோபோட் நீ உன்னோட முழு சக்தியோட சண்டை போடு அப்போதான் உன்னோட டேட்டாவை எல்லாம் என்னால கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல கிங்கு இவன் எதை பத்தி பேசிட்டு இருக்கான். எங்க பாரு தம்பி இப்படி எல்லாம் பண்ணா ஒன்னால என்னோட டேட்டாவை எடுக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே ரோபோட் அப்போ சரி நான் இங்கேயே 10 நிமிஷம் காத்திருக்கேன் நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷங்க சாவாங்கன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் புந்தடிச்சு ஓடுறாங்க. இதை ஒளிஞ்சது பார்த்த நம்ம ஆளுங்க ரோபோட்டை பார்த்துட்டு இது என்ன விட ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு இதை சமாளிக்க கிங் என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறாரோ தெரியலன்னு ஜேனஸ் சொல்றான். அப்படியே அவனை காட்டினா பயபல பாத்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு அவன் என்ன கொல்றதுக்கா வந்திருக்கான் அப்படின்னா சரி ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையேன்னு பயத்துல பைப் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். என்னடா வீறு கொண்டு அழுகுறான்னு பார்த்தா இவனுக்கு சக்திகள் எதுவுமே கிடையாதுங்க. சரியான தொடர் அடங்கி ஆக்சுவலா இவன் போற வழியிலாம் மான்ஸ்டர் செத்து கிடக்கும். அந்த இடத்துல இவன் இருக்க இவனை பார்த்துட்ட மக்கள் எல்லாரும் இவன் தான் கொண்டான்னு இவனுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி இவனுக்கு அடிக்கடி நடந்ததால இவனை மாபெரும் ஹீரோன்னு சொல்லி கிளாஸ் எஸ்ல போட்டிருக்காங்க. ஒருத்தனுக்கு எப்பயாவது இப்படி நடந்தா பரவாயில்ல எப்பவுமே இப்படியே நடந்தா இப்படிதான் ஆகும். இப்ப பாருங்க உண்மையான அரக்கனை பார்த்துட்டு பயந்து நடிகிட்டு இருக்கான். டேய் கைப்புள்ள இது இப்படியே விட்டா சரியா வராது நாம இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். கிளப்படா வண்டின்னு புந்தரிச்சு ஓடும்போது ஆத்தானா புயல் வேகத்துல போயிட்டு இருக்க மணலாரி குறுக்க வராம பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேனஸ் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப இவன் ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஹீரோ இதை பார்த்துட்டு ராக்கெட் பஞ்ச் ஆடாம அவனை சூப்பர்னு பாராட்ட மறுபடியும் அதை எந்திரிச்சு வந்து நசுக்க பார்க்கும். ஹீரோ டே மவனே உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க வேண்டாம் மாஸ்டர் நான் டாப் 10க்கு முன்னேறணும்னு நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கு தான் முயற்சி பண்றேன்னு நான் ஸ்டாப்பா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிங்கு வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட சரசம் பண்றதுக்குனே எல்லாம் வராங்கடா சாமி கொஞ்ச நேரத்துக்கு இதெல்லாம் மறந்துட்டு நிதானமா கேம் விளையாட ஆரம்பிப்போம்னு ஆரம்பிக்க அதுல உங்க பேரை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இவனும் நம்ம என்ன கொடுக்கலாம்னு யோசிக்க பின்னாடி ஹீரோ வந்து ஏன் கிங்குன்னு உங்க பேரை வைக்கலாம்னு சொல்றான். அதுக்கு இவன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பான்ட்டு ஏய் ஆமா நீ எப்படி உள்ள வந்து பதறி கேட்கறான். ஹீரோ ஜன்னல் திறந்து இருந்ததுன்னு சொல்ல கிங்கு ஆனா இது 22வது மாடியாச்சு. ஏய் இங்க பாரு ஒருத்தரோட வீட்டுக்குள்ள கேட்காம கொள்ளாம வர்றது தப்பு. ஐயோ பதட்டத்துல உதறனே இது உளறனே. இங்க பார் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோ தெரியுமே நீ தான் கிங்கு கிளாஸ் எஸ் சேர்ந்தவன்னு சொல்றான். அப்போதான் இவனுக்கு தலைவன் அந்த மீட்டிங் ஹால்ல பார்த்தது ஞாபகம் வருது. ஹீரோ இது என்ன கேம்னு கேட்க அது வந்து அப்படின்னு லைட்டா சொல்லுவான். அதோட இப்போ இவன் வாங்கிட்டு வந்த ரொமான்டிக் கேமை பத்தியும் சொல்லி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ இல்ல இது எனக்கு பிடிக்காதுன்னு கீழே போட்டு கத்துவான் பாருங்க மொத்தமா கழுண்டு போச்சுன்னு தெரியுது. ஹீரோ ஆட இது நல்லா இருக்கும் போலியே வா நாம சேர்ந்து விளையாடலாம்னு சொல்ல என்னது விளையாட்டான்னு பாக்குறான். அப்படி இங்க ஜேனஸ் வெறி கொண்டு வாங்கிய மாதிரி அட்டாக் பண்ணுவான் பாருங்க பயங்கரமா இருக்கும். அதுல அது மொத்தமா உருகி உள்ள இருந்து இன்னொரு குட்டி மிஷின் ஒன்று வெளியே வருது. சொல்ல போனா அதுதான் மெயின் நாட்டுக்குது. அது லேசர் மாதிரி ஏதோ இங்க பார்த்தா இவங்க ஜாலியா கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவன் ஏன் அங்க இருந்து ஓடி வந்தீங்கன்னு கேட்பான் பாருங்க. இவன் புரிச்சு துப்பிடுவான். நம்மள அம்மா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அங்க ஜேனஸ் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான் எப்படி உங்களால ஓடி வர முடிஞ்சது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கதான்
அவங்க பின்னாடியே வந்தான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்மளால கேள்வி மேல கேள்வியா கேட்க வாயில இருந்து பதிலே வராது. தான் ஒரு டம்மி பீஸுங்கிறது எப்படிதான் வாயில இருந்து வரும் பாவம். அப்ப இன்னொரு மாஸ்டர் வருதுன்னு அலர்ட் கொடுக்க உடனே தலைவன் கிளம்புறான். அப்ப மிகப்பெரிய பறவை ஒண்ணு இங்க பில்டிங்ல வந்து மோதும் பாருங்க. தலைவன் ஒத்த கையில எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா கிங்குக்கு இதயமே எகிரி குதிச்சு வெளியே வந்துடும் போல அந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்கும். ஏதோ பெடல் கட்ட உடஞ்ச பெரியம்மா சைக்கிள் ஓட்டுற மாதிரி அவ்வளவு வேகமா துடிச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனை கிட்டு நடிக்கிட்டு இருப்பான். ஹீரோ, ஏன்பா இது ஒன்ன தேதி தானே வந்திருக்கு, நீ சண்டை போட போறது இல்லையான்னு கேட்க, அப்படியே அங்க பார்த்தா அது வெறித்தனமா தாக்குதல் நடத்திட்டு இருக்கும். அப்படியே நம்மால் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கேஸ் அணைக்கிற சிலிண்டரை பாக்குறான். அப்படியே இங்க பார்த்தா கிங்குக்கு ஒரு பிளாஷ்பேக். இந்த மூதேவி எங்க எல்லாம் போயிருக்கானோ அங்க எல்லாம் மான்ஸ்டர் அக்கா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இவனும் பயத்துல நட்டிங்கி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் வேற யாராவது வந்து மான்ஸ்டரை கொண்டுட்டு போவாங்க. அதுல பேரு இவனுக்கு கிடைச்சிடும். ஒரு முறை நம்ம தலைவனையும் வந்து இவனை காப்பாத்திருக்கான். கிங்கு, நான் இந்த இடத்துக்கு தகுதியான இல்லவனு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். அங்க பார்த்தா ஜேனோஸ் நெருப்பு அணைக்கிற சிலிண்டரை தூக்கி போட்டு புகைய வர வச்சு அதுக்கு கண்ணு தெரியாம ஆக்கி அதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விட்டு அதை செம்மையா டைவர்ட் பண்ணி அதை லாக் பண்ணுவான் பாருங்க. சும்மா பட்டாசா இருக்கும். ஆனா செம்ம பிளானுங்க இது. ஜேனோஸ், நீ கிங்க தேடி வந்திருக்க, ஆனா எனக்கு அவரை விட பலசாலியா தெரியும்னு கைய முறுக்குறான். இதுக்கு மேல அது சமாதி தானே தெரிஞ்சு போச்சு. அப்படியே இங்க பார்த்தா கிங்கு பெரிய காக்காவை பார்த்த பயத்துக்கு உண்மையை உளறிடுற. ஹீரோ அதை காலி பண்ணிடுவான். உடனே இவங்கிட்ட, டேய் நல்லவனே, இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே பொய்யான்னு கேட்க இப்போ ஒரு பிளாஷ்பேக். இவன் மூஞ்சில இருக்கிற கீரல அது ஒரு மான்ஸ்டர் போட்டு இருக்க. இவன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வந்து அதை கொண்டுட்டு உனக்கு ஒன்னும் ஆகலையான்னு கேட்க இவன் கண்ணை திறந்து பார்த்தா நம்ம தலைவன் என்ன மூஞ்சி எல்லாம் ரத்தமா தான் இருக்கும். அப்போ காப்பாத்தினது அவன் தான் ஹீரோன்னு கன்ஃபார்ம் ஆக இப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோ மான்ஸ்டரை கொன்னுடுவான், ஆனா இவனுக்கு பேர் கிடைக்காதுன்னு சொன்னோம்ல. இவனுக்கு கிடைக்காத எல்லா பேருமே கிங்குக்கு தான் வந்திருக்கும். ஏன்னா இவன் தானே அந்த இடத்துல இருந்திருக்கான். ஹீரோ, இப்போ நீ மக்கள் மனசுல மிகப்பெரிய ஹீரோவா இருக்க. இத பொய்யாக்க போறியா இல்ல பலசாலியா மாதிரி அதை நிரூபிக்க போறியான்னு சொல்லிட்டு கிளம்ப கிங்கு, உன்னோட புகழ் எனக்கு வந்திருக்கே, உனக்கு கோவம் இல்லையான்னு கேக்குறான். தலைவன், அதெல்லாம் எனக்குலாம் ஒண்ணும் இல்ல, நம்ம மறுபடியும் சந்திச்சு கேம் விளையாடுவோம் சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படி இங்க பார்த்தா ஜேனோஸ் அந்த G4 ரோபோட்டை கொண்டு வந்து அந்த டாக்டர் குசேனோ கிட்ட கொடுத்து, இது அதீத சக்தி வாய்ந்ததாகவும் அட்வான்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகவும் இருக்கு, இதுல எனக்கு எது செட் ஆகுமோ அதை பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல டாக்டர், சரி நானும் முயற்சி பண்றேன். ஆனா ஜேனோஸ், நீ எப்போ சைபார்க்கா மாறினியோ அதுல இருந்து நீ நீதிக்காக தான் போராடிட்டு இருக்க. ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல ஒன்னால போக முடியாதுன்னு சொல்றாரு. உடனே ஜேனோஸ், அப்படி இல்ல டாக்டர், இப்போ என்னோட குறிக்கோள் கிளாஸ் எஸ்ல முதல் 10 இடத்துக்குள்ள வரணும்னு சொல்ல டாக்டர், நீ இப்படி ஒரு பதில சொல்லுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது சரி, உன்னோட ஊரையும் உன்னோட குடும்பத்தையும் அழிச்சு அந்த சைபார்க்கை பத்தி ஏதாவது குழு கழிச்சதான்னு கேட்ட உடனே இவன் லேசா ஜெர்க் ஆகிடுவான். டாக்டர், இப்போ நீ ஹீரோவா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்க, இது உனக்கு போதுமானு கேக்குறாரு. உடனே ஜேனோஸ், அப்படி இல்ல டாக்டர், எனக்கு இன்னும் அவனை பத்தி எந்த குழுவுமே கிடைக்கல, நான் அவனை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், என்ன ஆனாலும் சரி அவனை நான் 2ஆ பிறந்தே தீருவேன்னு சொல்றான். அதுக்கு டாக்டர், எனக்கு ஒன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு, பார்த்து சண்டை போடு, தயவு செஞ்சு தனியா சண்டை போடாதுன்னு சொல்ல நம்ம 2 பேருமே சேர்ந்தே சண்டை போடலாம்னு சொல்றான். அப்படி இங்க ஹீரோ அசோசியேஷனை காட்டினா அந்த சிச் இருக்காரு இல்ல, இந்த ஊருக்குள்ள ரவுடின்னு சொல்லிக்கிட்டு வெந்தது வேகாதது பழைய பாத்திரம் புது பாத்திரம் டம்மி பீஸ் தபால் பீஸ்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நம்ம பேய் கழுவி இன்னும் 6 மாசத்துல மிகப்பெரிய அழிவை ஏற்பட போகுதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக நீங்க எல்லாரும் ஹீரோஸ் கூட சேருங்க, நீங்க இப்படி செஞ்சா உங்க மேல இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறோம். இப்போ இங்க நிக்கிற ஹீரோஸ் கூட சும்மா பாதுகாப்புக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அப்ப கூட்டத்துல ஒருத்தன், அம்மா கிளாஸ் பி ஹீரோ சைத்தமா எங்க, அவன் இங்க இல்லையான்னு கேட்க, பெருசு நீ யாருன்னு கேக்குது. இந்த கேள்வியை கேட்டது யாரான்னு பார்த்தா நம்ம நிஞ்சா. அவன் கையில ஏதோ பேப்பர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு கடந்த 3 வருஷத்துல ஒரே மாசத்துல 6 முறை அட்டாக் நடந்திருக்கிறது இதுதான் முதல் முறை. அந்த பேய் கிழவி சொன்ன அழிவு ஆரம்பமாக போகுது, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ஆரம்பம் ஆகிருக்கும். இப்படி தொடர்ந்து நடந்தா இன்னும் 6 மாசத்துல பூமியை அழிஞ்சு போயிடும். இதை ஹீரோஸால சமாளிக்க முடியாதுன்னு தானே எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க. நாங்க இப்ப என்ன செய்யணும், எங்க கேரக்டர் எல்லாம் மாத்திக்கிட்டு மக்களை காப்பாத்தணும். அதுக்காக தானே நாங்க இங்க இருக்கோம்னா அதுக்கான பேப்பர்ஸை தூக்கி வீசுவான் பாருங்க. பெருசு இவனுக்கு இதெல்லாம் இப்படி தெரியும்னு அரண்டு போறான். அதோட நிஞ்சா, இதெல்லாம் என்னால முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து, இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான், ஆனா எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு. என்னோட எதிரி இப்போ கிளாஸ் பி 33வது ரேங்க்ல இருக்கிறான்னு அப்படியே அங்க காட்டினா கிளாஸ் பி ல ரேங்க் 1ல இருக்கிறவ இவதான். இவளோட பேரு பிளிஸார்ட். அவ கையில நம்ம தலைவனோட ப்ரொஃபைல் இருக்கும். அவன் சீக்கிரமாவே கிளாஸ் சி ல இருந்து கிளாஸ் பி க்கு வந்துட்டான் இல்ல, அதனால அவனுக்கு தகுந்த பாடத்தை கத்து கொடுக்கணும். அவனை நான் தூக்கி அடிச்சே தீருவன்னு நிஞ்சா மாதிரியே இவ்வளவு வந்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவை காட்டினா கிங்க கூட சின்சியரா கேம் விளையாடுறேன்னு ஜாய்ஸ்டிக்கை உடச்சு போடுறான். இதோட எபிசோடு முடியுது. அப்படியே அடுத்த சீன்ல ஹெட் குவார்டர்ஸ்ல நடக்கிற மீட்டிங்கை காட்டினா ஒருத்தன் பிஞ்ச மண்டையை வச்சுக்கிட்டு அந்த பேப்பர்ஸை வெறிகொண்டு பார்த்துட்டு சிரிக்கிறான். இதோட இதுவும் முடியுது. சீசன் 2ஓட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி ஹியூமன் மான்ஸ்டர். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ்.
ஓப்பனிங்லேயே ஹெட் குவார்டர்ஸ்ல நடக்கிற அந்த மீட்டிங் தான் காட்டுறாங்க. அங்க இருந்த ஹீரோஸ் பெருசு கிட்ட, யோ பெருசு, இந்த முண்டங்களோட உதவியெல்லாம் நமக்கு தேவையா, அசோசியேஷன் இதுக்கு ஒத்துக்குமான்னு கேட்க, பெருசு இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல, இங்க பாருங்க நாம எல்லாரும் ஒன்னா இல்லைன்னா வரப்போற பேரை அப்பதான் நம்மளால சமாளிக்கவே முடியாது. இப்போ நம்ம கிட்ட கிளாஸ் ஏல 390 ஹீரோஸும், கிளாஸ் பில 101 ஹீரோஸும், கிளாஸ் ஏல 38 ஹீரோஸும், கிளாஸ் எஸ்ல 17 ஹீரோஸும் தான் இருக்காங்க. வரப்போறத தடுக்க இவங்க கண்டிப்பா போதுமானதா இருக்க மாட்டாங்க. நாங்க அரக்கர்களை அழிக்க உங்களை சரியா வழி நடத்துவோம்னு சொல்ல ஒரு ஹீரோ இவங்களை பத்தி ரொம்பவே மட்டமா பேசுவான். உடனே இன்னொருத்த வந்து இவங்கிட்ட இருந்த கத்தியை எடுத்து லத்து பண்ணா அடிச்சு பறக்க விட்டுருவான். அப்ப அந்த பிஞ்ச மண்டை, இங்க பாருங்க அந்த பேய் கல்வி குறி சொல்றதுல கெட்டிக்காரி தான், வரப்போறது என்னன்னு யாருக்குமே தெரியாது அப்படித்தானு கேட்க, பெருசும் ஆமா அது சரிதான், ஆமா நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேட்க, இவன் கேரோன்னு சொல்றான். அதாங்க போன சீசன்ல பேங்கோட சிஷ்யம் ஒருத்தான் வழி மாறி போயிட்டான்னு சொன்னாரு இல்ல, அதே உதவி தான் இது. இந்த பிஞ்சு மட்டை, டேய் வெண்ணைகளா உங்களால முடிஞ்ச என்கிட்ட சண்டைக்கு வாங்க, யாரு பலசாலின்னு மோதி பாத்திரலாம்னு ரொம்ப கேவலமா பேச இந்த 3 ஹீரோஸும் சண்டைக்கு வருவாங்க. வசமா வச்சு செஞ்சு அனுப்பிடுவான். ஏன்னா இந்த சீசன்ல மெயின் வில்லனை வந்தாங்க. அதோட இந்த டுபாவூரங்கள்லாம் பார்த்து, டேய் கேடு கட்டவனுங்களா என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க, உங்க கதி அதோ கதி தான். ஏன்னா நீங்க எல்லாரும் மனுஷங்க பக்கம் நிக்கிறீங்க, ஆனா நான் அரக்கர்கள் பக்கம் நிக்கிறேன்னு சொன்ன உடனே இன்னொரு ஹீரோ, இப்ப என்ன நீயே ஒன்னு அரக்கன்னு சொல்லிக்கிறியா, போட அகிலா போற அரலூசு இந்தா வாங்கிக்கோன்னு சக்தியை யூஸ் பண்ணுவான் பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா இவன் கை மட்டும் தனியா கட்டாகி இருக்கும். இந்த பக்கம் பெருசு ஹீரோஸை வர சொல்லி தகவல் கொடுக்க, கேரோ அங்கிருந்த எல்லாரையும் மட்டையாக்கிட்டு, இனிமே நீங்க எல்லாரும் கேரோ தி மான்ஸ்டர்னு தான் என்ன கூப்பிடணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு போர் அறிவிப்பு கொடுக்குறேன், இன்னும் 6 மாசத்துல நான் பயங்கர பலசாலியா மாறிடுவேன், அப்போ நான் திரும்பி வந்து உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அடுத்த சீன்ல கிளாஸ் பி ரேங்க் 1 பிளிஸார்டு ரேங்க் 2யும் 3யும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஹீரோவை பார்க்க தான் வந்துட்டு இருப்பா. தலைவனா பெருசா சம்பவம் பண்ணணும்னு போயிட்டு இருக்காங்க. பாடி திரும்பி வருமா, அப்படியே தலைமை வீட்டக்காரன ஜேனோஸ் பாத்திரம் வளர்க்கிட்டே, தலை நீங்க ரேங்க் 33ல இருந்து ரேங்க் 7க்கு முன்னேறி இருக்கீங்க, நான் இன்னும் கிளாஸ் எஸ் 14வது ரேங்க்ல தான் இருக்கேன், கடந்த சில தினங்களாவே மான்ஸ்டரும் வருது, நீங்களும் அதை கொள்றீங்க, ஆனா அசோசியேஷன் ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க செஞ்ச போது சில நாட்கள்ல கிளாஸ் எஸ்க்கு வந்துடலாம் மாஸ்டர், ஆனா உங்களுக்காக உங்க வேலையை மக்கள் பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேன் கிளப் எல்லாம் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்ல, ஹீரோ கிளாஸ் எஸ் ஹீரோ நீ உனக்கே இல்லைன்னா எனக்கு எப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜேனோஸ் இல்ல மாஸ்டர் எனக்கு இருக்குன்னு சொல்ல, அப்ப ஏதோ வேகமா வந்துட்டு இருக்கிறது இவனால உணர முடியுது. கண்டிப்பா இது அரக்கனா தான் இருக்கும், இதை நம்ம மாஸ்டருக்கு தெரியாம பாத்துக்கணும்னு வெளியே போறான். சரி யாரா அந்த அரக்கனை பார்த்தா நம்ம நிஞ்சா, டே குழந்தை அந்த மொட்டைய வெளியே வர சொல்லிடா, நான் அவன் கூட போட்டி போட வந்திருக்குன்னு சொல்ல, ஜேனோஸ் யார் நீயா, அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட, அவருக்கு முன்னாடி ஒன்னால மட்டும் இல்ல வேற எவனாலையும் நிக்க முடியாது, ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொல்ல, அப்படியே 20 நிமிஷம் கழிச்சு வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. நம்ம தலை நீட்டி பார்த்து, ஏன்பா ஏற்கனவே பால் காசு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்ல, டேய் மண்டையா நாங்க ஒண்ணும் பால்காரன் இல்ல, உனக்கு மேல இருக்கிற ஹீரோஸ்னு கத்துறான். பிளிஸார்டு எப்படி இருக்க புது ஹீரோ சைத்தாமா, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோ எனக்கு தெரியலையாமா, யார் நீ பின்லேடனுக்கு பீக்கங்கா வைக்கிற மாதிரியே இருக்கிறன்னு கலாச்சி விட்டுறான். டேய் இம்ச இவங்க கிளாஸ் பி ரேங்க் 1ன்னு கத்த, ஹீரோ அப்படியா நல்லாவே வேலை செய்ய, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்பான் பாருங்க. இவங்க மூஞ்சி எல்லாம் மூடுன சாக்கடையில முக்குன மாதிரி ஆயிரும். டேய் இவங்க ரேங்க் 1டா கொஞ்சமாவது மரியாதை கொடுன்னு கதற, ஹீரோ வெளியே வந்து நான் தான் சைத்தாமா எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறான். பிளிஸார்டு பரவாயில்லையே இப்ப நீ நல்லா முன்னேறிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேல போகணும்னா எங்களோட உதவி உனக்கு தேவை, நீ எங்க கூட சேர்ந்துருன்னு சொல்ல, ஹீரோ டேய் அவங்கள நீங்க 8 நாளுக்கு 8 பேர் அடிப்பீங்களே அந்த கும்பல் தானே, எவன் முன்னேறினாலும் குறுக்க வந்து கட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க சரிதானே, நான் பாப்பா நான் உன் இடத்துக்கு வந்துருவேன்னு பயப்படுறியா, கவலைப்படாத நான் சீக்கிரமா கிளாஸ் எஸ்க்கு போயிருவேன், உனக்கு எந்த தொழிலையும் கொடுக்க மாட்டேன், நீ உன்னோட தொழில தாராளமா கண்டினியூ செய்யணும் சொன்ன உடனே இவனுக்கு 2 பேரும் அட்டாக் பண்ண வருவாங்க பாருங்க. 2 அல்ல கைகளுக்கு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பறந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ டேய் சின்ன பையா ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்ல, திடீர்னு இவன் சக்தியை பயன்படுத்துவா பாருங்க. அப்போதான் தெரியுது இவளுக்கும் டெலிகைனெடிக் பவர் இருக்கு. உடனே இவன் நம்மால ஒரு சுழல்ல சிக்க வச்சு பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்க, பின்னாடி தலைமை வந்து கைய ஓங்கிட்டு, இங்க பார் இந்த உலகத்துல எத்தனையோ கேட்டவங்க இருக்காங்க, இப்போ நீ ஒரு ஹீரோ அதனால அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, உன்ன மாதிரி பலகீனமானவங்க தான் இப்படி எல்லாம் ஒரு குழு சேர்த்துக்கிட்டு சில்லறத்தனமா நடந்துகிட்டு இருப்பாங்க. லோ கிளாஸ் ஹை கிளாஸ் ரேங்க் இதெல்லாம் யாருக்கு வேணும், முதல்ல ஹீரோஸ்க்கு மரியாதை கொடுக்க பழகுன்னு சொல்ல, அவ கேட்காம ரோட்டை வச்சு ஹீரோவை நசுக்குவா பாருங்க. இவன் அசால்ட்டா உடச்சுக்கிட்டு வெளியே வந்துருவான். ஆனாலும் அவன் தாக்க வரா, அப்போ பின்னாடி பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து மிகப்பெரிய பிளாஸ்டியை ஏற்படுத்துவாங்க. நம்ம ஆள் பார்த்துட்டு என்னடா இருக்குதுங்க ஷாக் ஆயிருவான். ஜேனோஸ் அடாடா அவனா நம்ம மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னு பாத்துக்கிட்டு இருக்க. பிளிஸார்டு இவரு கிளாஸ் எஸ் ஹீரோ ஜேனோஸ்னு வாய பொழந்துருவா. அவன் ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் கொஞ்சம் குப்பையாகி போச்சுன்னு சொல்ல, டேய் இதுக்கு பேரு
கொஞ்சமாடா ஊரையே கருக்கி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்கன்னு கேக்குறான். உடனே பிளிஸார்ட் உனக்கு கிளாஸஸ் கூட எல்லாம் பழகம் இருக்குதான்னு கேட்க ஜேனோஸ் நான் மாஸ்டர் சைதாமாவோட சீடன்னு சொன்ன உடனே இவ என்னதுன்னு ஷாக் ஆயிருவா. ஜேனோஸ் ஆமா நீ ரேங்க் 1 பிளிஸார்ட் தானே, நீயும் மாஸ்டரா தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கியா? ஏய் பொண்ணு விட்டு இருந்தா செத்துரு பொண்ணு சொல்ல ஹீரோ கரெக்டா அவன் அட்டாக்ல சிக்கிட்டான்னு சொல்றான். அப்ப ஏதோ வந்து வெடிக்க ஹீரோ இன்னைக்கு நான் பிஸியா இருக்கிறேன்ப்பா போய் நாளைக்கு வான்னு சொல்ல ஜேனோஸ் இந்த மாதிரி நீ 1000 அனுப்புனாலும் எனக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகாதுன்னு சொல்றான். உடனே நிஞ்சா கீழே வந்து நல்லா பாத்துக்கோ சைதாமா, உன் அடிமையை நசுக்கிட்டு உன்னையும் காலி பண்ணிவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிளிஸார்ட் இவன் திறமைகள் எல்லாம் அபாரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் பயங்கர பலசாலியா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருப்பான். ஜேனோஸ் டேய் ஜோக்கருக்கு ஜோடி போட்டவனே ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். 2 பேருமே சரிக்கு சரியா போட்டி போட்டுக்குவாங்க. 2 பேத்துக்கிட்டுமே ஒரே அளவு வேகம் இருக்கும். தலைவனே ஜேனோஸ பார்த்துட்டு இப்படி ஒரு வேகமான அசந்துருவான். அரை மாதிரியா போட்டி போட்டு நிக்க ஜேனோஸ் அவனோட முறிய நறுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருப்பான் பாருங்க. இவன் செம்ம வெறி ஆயிடுவான். ஜேனோஸ் இந்தா வாங்கிக்கோன்னு அட்டாக் பண்ண போக திடீர்னு அவன் தன்னை போலவே போலிகளை உருவாக்கி காமிக்கிறான். இதை பார்த்த ஜேனோஸ் என்னடா நடக்குதுங்கன்னு அப்படியே குழம்பு போயிருவான். அது மட்டும் இல்லாம என்னன்னாலும் சரி அவனை இந்த ஏரியாவை அழிச்சாவது ஒன்னையும் முடிக்கிறேன்னு மிகப்பெரிய சக்தியை எடுக்க ஹீரோ வந்து பொட்டுன்னு ஒரு போடு போட்டு படுக்க வச்சிருவான். நிஞ்சா என்ன சைதாமா வா அடிமையை காப்பாத்த நினைக்கிறேன்னு கேட்க ஹீரோ இல்லடா இத்து போனவன நீங்க 2 பேரும் காரணமே இல்லாம சண்டை போடுறீங்க, இதனால சுத்தி இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க, நீ என்ன தெரியுதா நான் வந்திருக்க வாடா சீரியஸா மோடி பாத்திரலாம் முன்னாடி நடந்து போவான். உடனே நிஞ்சா வாடா 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 இதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன்னு 10 விதமான குளோனை உருவாக்கி வித்த காட்டுவான் பாருங்க. இதை பார்த்த பிளிஸார்ட் இவன் கண்டிப்பா கிளாஸ் எஸ்ல இருக்க வேண்டிய ஆள் தான், ஆனா கிளாஸ் பி ஆளால கண்டிப்பா சமாளிக்க முடியாது, டெத் கன்ஃபார்ம்னு பாத்துக்கிட்டு இருப்பா. உடனே தலைவன் வித்த காட்டுவான் பாருங்க. நிஞ்சா மறந்து போயிருவான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, லேசா சத்தம் மட்டும் தான் கேட்கும். இவன் மல்லாக்க கிடப்பான். இவன் லேசா தலையை தூக்கி பார்த்து அம்மா இப்ப இங்க என்ன நடந்துச்சு, நீ உண்மையாலுமே வேகமானவன் தான், நம்ம அடுத்த முறைன்னு சொல்றதுக்குள்ள ஆளு மட்டையாயிருவான். இந்த பக்கம் பிளிஸார்ட் இப்படி ஒரு சக்தியை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் இல்லன்னு சொல்றா. அதோட நான் இது வரைக்கும் நம்பர் 1 இருந்ததே இல்ல, நானும் பிறக்கும் போதே சக்தியோட தான் பிறந்தேன், அவ ஒருத்தி மட்டும் இல்லன்னா நான் தான் எப்பவுமே டாப்ல இருக்க வேண்டியது, அவ தான் என்னோட அக்கா டொர்னேடோ. அடா அவ தான் காணாம போன காட்டுக்குச்சி மாதிரியே கத்திட்டு இருப்பாளே அவளே தான், அவளாலதான் நான் இன்னும் முதலிடத்துக்கு முன்னேறாம இருக்கேன்னு இவங்க கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான். தலைவனா இவ கதையை எவன்டா கேட்கறதுன்னு ஜாலியா புக்கு படிச்சுட்டு இருப்பான். அதோட இவ கிளாஸ் ஏ ரேங்க்கு 1க்கு முயற்சி பண்ணாலும் 2, 3, 4 எல்லாம் பெரிய ஆளுங்க இருக்காங்க. அதுலயும் நம்பர் 1ல அமை மாஸ்க் இருக்கான், அவனும் பயங்கரமான பலசாலி தான். ஆனா ஏன் அக்கா அளவுக்கு இல்ல, அதோட அட்டாமிக் சாமுராய் கிங்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைதாமாவிலையும் முன்னேற முடியாது, அவங்க விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கிங்கு தலைவனை தேடி வர இவ ஷாக் அடிச்ச சாரப்பாம்பு மாதிரி நடுக்கிட்டு இருப்பா. கிங்கே ஏன்பா கேம் எடுத்துட்டு வந்து எனக்கு பேசிக்கிட்டு இருக்க, பிளிஸார்ட் ஏன் கிளாஸ் எஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் கிளாஸ் பி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்கன்னு பதறிட்டு இருப்பா. ஜேனோஸ் அவர் யாரு கூடயும் டீம் சேர மாட்டாரு, ரேங்கிங் பத்தி எல்லாம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாருன்னு சொல்ல பிளிஸார்ட் ஒருவேளை நான் அவங்கள ஒருத்தரா இருக்கிறதா இருந்தா அவனோட சக்திக்காக மட்டும் சொல்றா. இதோட எபிசோடு முடியுது. அப்படியே அடுத்த சில ஹெட் குவார்டர்ஸா காட்டினா நம்ம ஜேனோஸ்க்கு டீமன் சைபார்க்குன்னா தலைவனுக்கு காலியான மண்டனும் பேர் வைக்கிறாங்க. காண்டான சிச்சு ஏண்டா 2 மணி நேரம் வெட்டி பேச்சுக்கு அப்புறம் கேவலம் பட்ட பேருக்கு தான் இது நடந்துச்சா? ஹீரோ உள்ள புந்து அவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கான், அதை பத்தி 15 நிமிஷம் கூட பேசல. இதுல சில்வர் ஃபேங் வேற நேரா களத்துல இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இதுல மானாவரே பில்டப் வேறன்னு வெறி ஆகுறாரு. அப்படியே அவனை காட்டினா அவன் ஒரு கிளாஸ் ஹீரோவை போட்டு பொழந்து எடுத்துட்டு எப்போதான் மாஸ்டர் கிளாஸ் ஹீரோவா பார்க்க போறேன்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கான். இதோட இதுவும் முடியுது. இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 3வது எபிசோட தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி ஹண்ட் பிகின்ஸ். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓபனிங்லயே ஃபேங் அவரோட சீடனான சரவங்க கிட்ட எதுவுமே கத்துக்காம எதுக்கு நீ இங்க வந்த, நீ இங்க வந்து 6 மாசம் ஆச்சு, இன்னும் உன்னோட திறமைகள் வளரல, உன்கிட்ட தற்காப்பு கலை கத்துக்கிறதுக்கான ஒரு தகுதியே இல்ல, இனிமே நீ இங்க இருக்க கூடாது, நீ இந்த டோஜோ கலைய மறந்துரு, இனிமே இங்க திரும்பி வரவே வராதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்த சீன்லயே ஜேனோஸ் அந்த சரவங்க கிட்ட அந்த மனுஷன் இப்படியா நடந்துகிட்டாருன்னு வருத்தப்பட, ஆமா ஆனா இன்னைக்கு அவரு ரொம்ப வினோதமா நடந்துகிட்டாரு அப்படின்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க இவங்களும் தெரியலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிளிஸார்டும் இங்கதான் இருப்பா, தலைவன் கூட செட்டில் ஆகிட்டா போல. ஜேனஸ் எனக்கு என்னமோ அவர் அப்படி மாறினதுக்கு கேரோவா தான் இருக்கும்னு தோணுது, ஏன்னா அவன் இவரு கூட இருந்தப்பவே வாண்டட் லிஸ்டுக்கு போயிட்டான், அதனால அவரே அவனை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப பக்கமா ஹெட் குவார்டர்ஸ்குள்ளே போய் அவன் பெரிய சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கான், கண்டிப்பா அவரை தேடியும் போவான், அதனால உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருப்பாருன்னு சொல்ல சராங்கோ அப்படின்னா நான் மாஸ்டருக்கு சுமையா தெரியலன்னு வருத்தப்படுறான். இத பத்தி ஹீரோ கிட்ட கேட்க எல்லாருக்கும் ஒரு கவலைன்னா தலைவனுக்கு ஒரு கவலை, சில்வர் ஃபேங்
பேரு எவ்வளவு கித்தா இருக்கு, நமக்கு பாரு காலியான மண்டை ரொம்ப மொக்கையா இருக்குன்னு தனியா குழம்பிக்கிட்டு இருப்பான். அதோட இவனை பார்த்துட்டு டேய் தம்பி யாரா நீன்னு கேட்க ஜேனோஸ் தலை மானத்தை வாங்காதீங்க, நம்ம ஏற்கனவே இவனை சந்திச்சிருக்கோம், சில்வர் ஃபேங்கோட இப்போதைய சீடன் இவன் தானே சொல்றான். அப்படின்னா தலைமை இவ்வளவு நேரம் எந்த உலகத்துல இருந்தானே தெரியல பாருங்களேன். அன்னைக்கு நீட்டு சராங்கோ மட்டும் தனியா போய்கிட்டே நான் கேரோவை தடுத்து நிறுத்தணும், அப்போதான் நான் மாஸ்டருக்கு சும்மா இல்லைங்கிற விஷயம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அவனோட குரல் கேக்குது. அவன் நம்ம மொபைல் ரைடர் பழகிறதுக்கு வீர அவசரம் பேசிட்டு இருக்க. போன எபிசோடோட லாஸ்ட்ல அடி வாங்கின கிளாஸ் ஏ ஹீரோ அவன் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இது எல்லாமே ஒரு டேங்க் டாப் கும்பல்னு வச்சுக்கோங்களேன். அவன் வாயை திறக்கிறதுக்குள்ள மூஞ்சிலேயே பங்குன்னு ஒண்ணு விழுகுது. கேரோ ஏடா என்கிட்ட ஏதாவது லோனு கீழே ஏதாவது வாங்கிட்டு இருக்கியா என்ன, இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து சும்மா அடி வாங்கிட்டு போற, இது போதாதுன்னு அல்டிமேட் அட்டிபீஸ் எல்லாம் வேற கூட்டிட்டு வந்திருக்க. அவனை இன்னைக்கு செத்திங்கன்னு அட்டாக் பண்ண போக இவனுக்கு சும்மா கும்முன்னு ஒண்ணு விழுவும் பாருங்க. பையன் முகல தக்காளி சட்னி வந்துடும். ஏன்னா இவன் கிளாஸ் எஸ் ரேங்க் 16 டேங்க் டாப் மாஸ்டர். இவனை பார்த்த கேரோ வாடா வாடா அடிச்சுக்கலாம் வாடான்னு கூப்பிட இப்ப ஓங்கி நிலத்துல அடிச்சு அவனை திணற விட்டு தூக்கி அடிக்க அவன் செம்ம சுத்தி செம்ம ஸ்டைலா லேண்ட் ஆகுறான். பின்னாடி இருந்தவங்க டேய் தம்பி ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொல்ல கேரோ ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். அப்படியே இங்க பேங்க் கிட்ட ஒரு பெருசு வந்து ஒன்ன மாதிரியே நானும் இந்த உலகத்துல தனியானா இருக்கிறேன்னு சொல்றாரு. இவன் ஒரு மாஸ்டர் தான், சொல்ல போனா இவர் வேற யாரும் இல்ல நம்ம பேங்கோட அண்ணன். தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் கிளம்பி வந்திருக்காரு. இப்ப நம்ம கேரோவை தடுத்து நிறுத்தலனா மக்களுக்கு ஏழ்றையோட வாழ்ற நிலைமை வந்துடும். வா போய் அவனை பொழகலாம்னு கிளம்புறாங்க. அப்படி இங்க பார்த்த கேரோ செம்ம குத்து வாங்கி ரத்தம் கக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். அப்ப டேங்க் டாப் மாஸ்டர் இவனை கொல்ல வர அப்ப மூமெண்ட் ரைடர் குறுக்க பூந்து அட்டிய வாங்கிக்குவான். ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க ஒரு கிளாஸ் எஸ் ஹீரோவா இருந்துகிட்டு யாரையும் கொல்ல கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு கண்டபடி திட்டுறான். உடனே இவாளுங்கெல்லாம் அவன் ஒரு ஹீரோவா அடிச்சிருக்கான், அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும்னு சொல்ல இந்த டேங்க் டாப் மலமாடு மூமெண்ட் ரைடர் சொல்றது சரிதான், நான் மனுஷங்களுக்கு எதிராக சண்டை போறதுக்கு ஒண்ணு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு நான் வரல. இங்க பாரு தம்பி, இதையே ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமே அடுத்தவங்களை தொந்தரவு செய்யாம இரு, நீ போய் உன் காயத்துக்கு மருந்து போட்டுக்கோன்னு சொல்றான். கேரோவும் இதை கேட்டு சரிதான் தப்பு ஏன் மேலதான் என்ன மன்னிச்சிருங்க இப்படி சொல்லுவோன்னு நினைச்சியான்னு திரும்ப அவன் அடிக்க வந்துருவான். அப்ப கேரோ பேங்கோட கலையை யூஸ் பண்ணி அடிப்பான் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். இதுல அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு அம்மா சம்பவம் பண்ணிருப்பான். கேரோ டேய் என்னடா கிளாஸ் எஸ் மண்டி போட்டு நிக்குது, நீ யார் கூட மோதுறன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ கேரோ தி மான்ஸ்டர் ஆகிய நான் உன் தம்பிகளை உன் கண்ணு முன்னாடியே கொல்ல போறேன், அதை நீ வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்ல இவன் ஷாக் ஆகி என்னது அது நீயா, தயவு செஞ்சு அவங்க ஒண்ணும் பண்ணிடாதன்னு கெஞ்சிரான். அப்ப மூமெண்ட் ரைடர் சைக்கிளை வச்சு அட்டாக் பண்ண போக பாவம் இவன் தான் மோசமா அடி வாங்கிட்டு இருப்பான். அட யாராவது இவனுக்கு ஒரு வண்டியாவது ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா, பாவம் இவன் சைக்கிள்லயே சுத்திட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் டேங்க் டாப் அட்டாக் பண்ண வர அடிச்சு மல்லாக்க படுக்க வச்சு நான் உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்ப இவன் தம்பிகள் எல்லாம் வர அவங்களையும் சும்மா வசமா செஞ்சு விட்டுருவாங்க. இவங்க அலறல் சத்தத்தை கேட்ட சராங்கோ வெறி பிடிச்ச மாதிரி வர அப்படியே அங்க கட் ஆகுது. மறுநாள் காலையில 2 புருஷங்களும் இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சராங்கோ சாரி தண்ணி போய் கிடப்பான், மூஞ்சி எல்லாம் பனையாற மாதிரி வீங்கி போய் கிடக்கும். பெரிய பெருசு ஆமா அடுத்து கேரோ எங்க போவான்னு கேட்க அப்படியே இந்த பக்கம் ஒரு கும்பல அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அடிச்சிருவேன், நுறுக்கிடுவேன், கசக்கிடுவேன், புளிஞ்சிருவேன், காயப்பட்டுருவேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவனே வந்து நிக்க அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டினா மூமெண்ட் ரைடருக்கு முன் கழுத்து போய் முன்னாடி படுக்க வச்சிருப்பாங்க. அவனை பார்க்க நம்ம தலைவன் வரான், வாழைப்பழத்தை கொடுத்து ஆமா அந்த மான்ஸ்டர் ஹெட் குவார்டர்ஸ்குள்ளேயே புந்து சம்பவம் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன், நல்ல வேலையை நீ பொழைச்சுக்கிட்டேன்னு சொல்ல ரைடரு அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான், தன்னைத்தானே மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனா அவன் ரொம்ப வித்தியாசமா இருந்தான்னு சொல்றான். அப்ப பக்கத்துல இருந்தவன் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பெரிய ஆளாக இருக்கான், அவனை பார்க்கும் போதே தெரியுது அவன் பேங்கோட சீடன் தானே, அவரு ஒரு மான்ஸ்டரை வளர்த்திருக்காருன்னு சொல்ல ஹீரோ நம்ம ரைடர் கிட்ட நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் எதுக்கு குறுக்க வந்து கட்டையை கொடுக்குறான். ஆமா இவன் யாருன்னு கேட்பான் பாருங்க ரைடரு, ஐயோ சைத்தாமா இவன் கிளாஸ் எஸ் ஹீரோ டேங்க் டாப் மாஸ்டர்னு சொல்ல ஹீரோவும் சரி சரி இன்னாங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவனை பத்தின எல்லா தகவலையும் சொல்லுங்கன்னு கேட்கறான். இந்த பக்கம் ஒரு குட்டி பையன் ஹீரோஸை பத்தின புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவங்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அப்படியே ஊருக்குள்ள பார்த்தா அரபாடி லாரியில் அடிப்பட்ட எல்லாரையும் பேக் பண்றாங்க. இங்க அந்த குட்டி பையன் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள பத்தின புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இவனும் அதையே புடிங்கி படிப்பான், ஏன்னா அவங்கள பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதுல போட்டிருக்கோம். அப்புறம் என்ன நேரா அவங்கள தேடி கிளம்புறான். முதல் டார்கெட் கோல்டன் பால், அதாங்க சிண்டுவில்ல வச்சு அட்டாக் பண்ணுவானே அவனே தான். அப்படியே இங்க பார்த்தா டேங்க் டாப் மாஸ்டர் இன்னமும் அடி வாங்கின கதையை தான் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ மான்ஸ்டரை பார்த்திருப்போம், ஆனா இவன் எந்த கேட்டகரியிலுமே இல்லாம இருக்கான்னு சொன்ன உடனே நம்ம லைட்டா சிரிப்பாரு.
வெயிட்டான வில்லன்னு நினைச்சிட்டாரு போல. அப்படியே நம்ம சராங்கோவை பார்க்க போனா ஏன்டா வாழைப்பழத்தை உடஞ்ச காலில் வைக்கிறான்னு கத்திக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீ அவனை பார்க்க போனீங்கன்னா மாஸ்டரோட உதவி உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நீ உன்னோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்தணும்னு தனியா வளரிட்டு இருக்க. நம்மளால யாராம் பாட்டுன்னு கிளம்பி போவான். உடனே இவன் தடுத்து, இந்தா நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், இனிமே என்னால கலந்துக்க முடியாது, அட்லீஸ்ட் நீயாவது போய் பாரு, நீ நிறைய ஃபைட்டிங் ஸ்டைல கத்துக்கலாம்னு டிக்கெட்டை கொடுக்குறான். தலைவன் என்னது பரிசு தொகை 3 மில்லியன் பார்த்துட்டு பரிசு தொகை 3 மில்லியன் பரிசு தொகை 3 மில்லியன் மட்டும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்படி இங்க பார்த்தா கேரோ கிளாஸ் ஏ ஹீரோ கோல்டன் பால் கிட்ட வந்து வம்பு பண்ண, டேய் நல்லவனே பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நம்ம அங்க வச்சு சம்பவத்தை பண்ணிக்கலாம்னு வெளியே தள்ளிட்டு போறான். அங்க வந்த உடனே கேரோவுக்கு ஒரு கோடை போட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண, இதுல மிஸ் ஆகிருவான். அடுத்த ரவுண்ட்ல புல்லட் சும்மா சுத்தி சுத்தி வந்து இவனை காலில் அடிச்சு காயத்தை ஏற்படுத்திடும். உடனே கேரோ பரவாயில்லையே இன்னும் வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்க, இவன் பல புல்லட்டை வச்சு தாக்குவான் பாருங்க. கேரோ எல்லாத்துல இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். இதுல ஷாக்கான இவன் மறுபடியும் தாக்குதல் நடத்த, அதுல இருந்து தப்பிச்சு எந்த புல்லட்லயும் சிக்காம எல்லாத்தையுமே தரமா காலி பண்ணுவான். அதோட டே மவனே இன்னைக்கு நீ செத்தாடான கிட்ட வர, மீச வந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. கேரோ நெஞ்சிலி கீரல போட்டுருவான். கேரோ டேய் முறுக்கு மீச, நீ எல்லாம் எனக்கு வெறும் பச்சை புல்லடான்னு சொல்ல இவன் வெறித்தனமா தாக்குதல் நடத்துவான். இவன் எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். மீச தன்னோட கடைசி ஷாட்டை போட கேரோ தடுத்து சும்மா தெறிக்க விட்டுருவான். என்னடான்னு பார்த்தா கேரோ, டேய் உன்னோட கடைசி மூவ் என்னன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையுமே அந்த புக்ல படிச்சுட்டேன். அதோட நீ டே இத்து போன புல்லட் உன தாண்டா சொல்றேன், முடிஞ்சா என்ன வீழ்த்து பாருன்னு சவால் வர்றான். அப்படியே ஊருக்குள்ள பார்த்தா ஒரு குள்ள கத்திரிக்கா, எனக்கு எல்லா ஹீரோஸையும் தெரியும், நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன்னு பொண்ணுங்க கிட்ட பயங்கரமா சீன் போட்டுட்டு இருப்பான். பதிலுக்கு அதுங்களும் ரொம்ப எமோஷன் ஆக இந்த பைப்ல அவங்க நான் அறிமுகப்படுத்திட்டோம்னா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குன்னு கேட்டுருவான். அப்ப பின்னாடி ஒரு குரல் நான் வேணா கொடுக்குவான்னு கேட்க, அடுத்த சீன்ல இவன் மூஞ்சி இட்லி சைஸுக்கு வீங்கி போயிருக்கிறதும். கேரோ என்னடா இது, என்ன எதிர்க்க எவனுமே இல்லையா, எனக்கு சண்டை போட்ட மாதிரி ஒரு உணர்வே இல்லைன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல நிக்க, அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ நான் காலையில இருந்து ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். உடனே ஹீரோ என்னது காலையில இருந்தா, அப்படின்னா இவனு ஒரு ஹீரோவா, ஆனா இவனை பார்த்த மாதிரியே இல்லையே, எவனா இருந்தா என்ன முடிச்சு விட்டுலாம்னு ஓங்கி அடிப்பான் பாருங்க. தலைவன் கொஞ்சம் கூட அசர மாட்டான். பதிலுக்கு இவன் டேய் திருட்டு போயாடான்னு சும்மா தட்டுவான் பாருங்க. ஆளு மயக்கத்துக்கே போயிருவான். தலைவன் இந்த விக்கு என்ன விலைன்னு கேட்டுட்டு இருப்பான். இதோட எபிசோடு முடியுது. விக்கு வாங்க வந்த இடத்துல ஒரு விக்கெட்டா, சரிதான். அடுத்த சீன்ல தலைவன் விக்க போட்டுட்டு செக் பண்ணிட்டு இருக்க. ஜேனோஸ் இதை பார்த்துட்டு டாக்டர் குசேனுக்கு கால் பண்ணி, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உடனடியா ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு தரமா ஏற்பாடு பண்ணுங்க, என்னைக்கு செய்றீங்க, அடுத்த வாரமா, சரி சரி பண்ணிடலாம்னு தலைவன் கிட்ட. ஆமா நீங்க அடுத்த வாரம் ஃப்ரீயான்னு கேட்பான் பாருங்க ஹீரோ. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானா, ஏன்டா இவன் மட்டும் இப்படி இருக்கான். டேய் நான் ஒன்னும் அதுக்காக முயற்சி பண்ணல, இந்த டோர்னமெண்ட்ல சராங்கோவுக்கு பதிலா நான் கலந்துக்க போறேன்னு டிக்கெட்டை காட்டுறான். இதோட இதுவும் முடியுது. இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 4வது எபிசோட தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி மெட்டல் பேட். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே நம்ம குட்டி வயசு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு சீரியஸை பார்த்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுல வில்லன் தோத்து போன உடனே இவன் பயங்கர அப்செட் ஆகிடுறான். இதுல மான்ஸ்டர்ஸ் தான் பெஸ்ட், ஏன்னா அவங்களால தான் முடிஞ்சதை செய்வாங்க. ஒருத்தர் தோல்வியா மக்கள் ஏன் கொண்டாடுறாங்க, இதுக்கு நான் முடிவு கட்டுறேன், நான் அசுர சக்தியா மாறுறேன், எல்லாத்தையும் தோக்கடிப்பேன்னு அரலசுதனமா பேசிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா முதவி குப்பையில கடந்திருக்கான். ஒண்ணு இல்லைங்க, போன எபிசோட்ல நம்ம தலைவன் கிட்ட சின்னதா தட்டு வாங்கினதெல்லாம் மட்டையானவன் இப்போதான் எந்திரிக்கிறான். ஆனா மூதேவிக்கு என்ன நடந்துச்சுன்னே சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்படி அடுத்த சீன்ல ஹெட் குவார்டர்ஸா காட்டுறாங்க. அங்க நேத்து நைட்டு இவங்க டைரக்டர்ல ஒருத்த மேல அட்டாக் நடந்திருக்கு. அது கண்டிப்பா கேரோட வேலையா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோஸ் தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப மொத்த அசோசியேஷனும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. அவனே நேத்து நைட்டு மட்டையாய் கிடந்தான். அவன் எப்படி சம்பவம் பண்ணிருக்க முடியும்? அப்ப இவனும் வேண்டாத பயப்பட தான் இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. அப்படியே கேராவை காட்டினா கிளாஸ் எஸ் கிளாஸ் ஏ ஹீரோஸை மட்டும் தான் வளைச்சு டார்கெட் பண்ணி தூக்குறான். இவனோட அடுத்த குறி கிங். உடனே அவனை காட்டினா பயப்பட ரொம்ப சின்சியரா கேம் விளையாடிட்டு இருப்பான். இதுல வேற பயங்கரமா போன்ல பில்டப் போட்டுட்டு இருப்பான். இங்க மெட்டல் பேட்டை காட்டினா ஹீரோ அசோசியேஷனோட டைரக்டருக்கும் அவன் பிள்ளைக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அந்த வாண்டு பைப்ல சாப்பிட்ட தட்ட உணவு வர வைக்கிற இடத்துலயே வைக்க போக இவன் கண்டபடி திட்டுவான். இது போதாதான் எருமமாட கணக்கா இருக்கிற இந்த குண்டா தடியனே வைக்க போக மெட்டலி செம்ம வெறி ஆகிடுவான். மறுபடியும் இவங்க 2 பேரும் மட்டும் இந்த தப்ப செஞ்சாங்க, உங்களை கொல்லாம விடக்கூடாதுன்னு டெரரா இருக்க. திடீர்னு ஒரு கால் வருது. அதுல இவன் தங்கச்சி கால் பண்ணிருக்கிற பார்த்துட்டு பதறி போய் உள்ள போய் பேச, அண்ணனுக்கு திடீர்னு ஒரு வேலை வந்திருக்கா தங்கம், அதை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் ஷாப்பிங் போலாம், சரியா? இதோ வேலை வந்துச்சு முடிச்சுட்டு வரேன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இவங்க கிட்ட நான் படுற பாடு இருக்கிறே கொடுமையா இருக்குதுப்பா. போன முறை இப்படித்தான் ஆரம்பிக்க திடீர்னு ஏதோ மெகா சைஸ்ல சத்தம் கேக்குது. என்னடான்னு வெளியே பார்த்தா ஒரு சிவப்பு கலர் போறான். அந்த குட்டி பையனை தூக்கினோம். அதுங்க கரெக்டா ஹீரோ அசோசியேஷன் குண்டனா தான் தேடி வந்திருக்குதுங்க. மெட்டல் பேட் டே புளியங்குளத்தை போறான், வாழம் மோதி பார்க்கலாம்னு போக இங்க ஹீரோ காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கான். இவனும் ஃபார்ம் எல்லாம் சராங்கோ பேர்ல ஃபில் பண்ணிட்டு இதுல கலந்துக்க போற எல்லா பேரையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மலமாடு கணக்கா ஒருத்தன் வந்து சராங்கோன்னு நினைச்சு ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க, போச்சுடா இன்னைக்கு நம்ம கதை கந்தல்னு பேந்து முடிச்சுட்டு இருப்பான். அப்படியே சராங்கோவை காட்டினா ஒருவேளை சைத்தாமா அந்த சாம்பியன்ஷிப்ல நமக்கு பதிலா அவன் கலந்துக்கிட்டா என்ன பண்றது?
அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்பா. இல்ல கண்டிப்பா அவன் செய்வான், அவன் தான் பண்ணின்னு போட்ட பைத்தியக்காரன் தனியா புலம்பிக்கிட்டு இருக்க. மூமெண்ட் ரைடர் வந்து சைதாமாவை பத்தியே பேசிட்டு இருந்தான்னு கேக்குறான். இங்க மலமாடு ஹீரோ கிட்ட நான் இங்க 2 காரணத்துக்காக வந்திருக்குன்னு சொல்ல ஒன்னும் சொல்ல வேணாம் சாமு சொல்றான். ஆனா அந்த மலமாடு கேட்காம, ஒன்னு மாஸ்டர் பேங்க் இங்க சாம்பியன் ஆன மாதிரி நானும் இங்க ஆக நினைக்கிறேன். 2 இதுக்கு முன்னாடி ஓனாய் மாஸ்க் போட்ட ஒருத்த வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சான். ஆனா டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான ஓனாய் மாஸ்க் மட்டையாகி கிடந்தான். அதுல இருந்து தான் தலையில எதுவும் மாட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒருவேளை யாராவது மீறினா கண்டிப்பா அவங்கள பேன் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன உடனே தலைவனுக்கு கை கையெல்லாம் வேர்த்து கிட்டு நடுங்கிட்டு இருப்பான். மொத்தமா கீழே இறங்கிட்டு இருக்கான். மலமாடு அவ்வளவு ஏன் அரெஸ்ட் கூட பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, அந்த ஓனாய் மாஸ்க் சண்டை போட்டவனோட ஃபைட்டிங் ஸ்டைல பார்த்தா அவன் கேரோ மாதிரி தெரியுதுன்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் அதே பேரா, ஒருவேளை அவன் பலசாலியா இருப்பான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மலமாடு 6 மாசத்துக்கு முன்னாடி அவனை துரத்தி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த மாதிரி இன்னும் மோகசமாகிட்டான்னு சொல்ல ஹீரோ இப்படியானு கேக்குறான். உடனே மலமாடு, அப்போ நீ கிளாஸ கட் அடிச்சுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்திருக்க, சரி நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஒரு நாள் மாஸ்டர் பேங்க் வெளியே போயிருந்த சமயத்துல கேரோ இதுக்கு மேல எனக்கு இங்க கத்துக்க எதுவும் இல்லைன்னா அங்க இருக்கிறவங்களை அடிச்சு ரத்தம் கக்க வச்சான். அவனுக்கு ஒரு ரத்த வெறி பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாரும் அங்க இருந்து வந்துட்டோம். ஆனா நாங்க செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா கத்துக்கிட்ட கலையை விட்டுருக்க கூடாது. அதனாலதான் இதுல கலந்துக்க வந்திருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு மந்திரிச்சு விட்ட மஞ்சமாக்கா எங்க வருவான நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சும்மா அப்படியே தாளிச்சு பொறிச்சு தள்ளுறான். ஆக்சுவலா இவனுக்கு விஷயம் தெரியாதுல்ல, இவன் சொல்றது என்னமோ உண்மையான சரங்கோ தான். ஆனா இங்க இருக்கிறது இவன் வேற அகில உலகம் முரட்டு வீரன். அப்படியே இங்க சரங்கோ கொஞ்சம் ரைடரு அவரை பத்தி உனக்கு தெரியாது, அவர் உண்மையான ஹீரோ, நீ அவரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றான். இங்க மலமாடு சரங்கோவை பத்தி ரொம்ப மட்டமா பேச ஹீரோ வசமா செஞ்சு அனுப்பிடுவான். இதுல காண்டான அவன் நம்ம காலத்துல சந்திக்க கூடாதுன்னு நீ கடவுளை வேண்டிக்கோ, இல்ல நீ காலின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அததான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனா என்ன ஒரு நல்ல சண்டை எப்படி இருக்கும்னு எனக்கு சுத்தமா மறந்து போச்சுன்னு தனக்கு தானே புலம்பிக்கிறான். அப்படி இங்க மெட்டல் மண்டை என்ன காட்டினா பைப்ல 2 பேரையும் சும்மா பொழந்து வச்சிருப்பான். அப்ப அந்த போறான், நீ எங்களையே பொழந்து இருக்கன்னா நீ உண்மையான கிளாஸ் எஸ் ஹீரோ தான். ஆனா நீ எங்களை ரொம்ப குறைவா எடை போட்டுட்ட, எனக்கும் மேல ஒருத்த இருக்காண்டா வருவான்டா அவன்னு சொல்ல திரும்ப பூமியை புட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அது பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளூ கலர் போறான். கூடவே கேவலமா கப்படிக்க கூட இன்னொரு செடியும் வருது. மெட்டல மாவானே எனக்கு செத்திங்கன்னு வெறியாக அப்படியே இங்க காட்டினா மூமெண்ட் ரைடர் சைதாமா என்னைக்குமே ரூல்ஸ் மீற மாட்டாரு, நீ கவலைப்படாதன்னு சொல்றான். இங்க கேரோ அந்த குட்டி பையன் கூட உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்க. அவன் அந்த வாட்ச் டாக பத்தி ரொம்ப பெருமையா பேசுவான். கியூ நகரத்துல இவரை மீறி ஒண்ணுமே நடக்காதுன்னு பயங்கர பில்டப் கொடுக்க இவங்க இருக்கிற எஸ் நகரத்துல டேஞ்சர் அலர்ட் வருது. கேரவும் செம்ம வெறி கொண்டு ரெடி ஆகுறான். இங்க மட்டும் சும்மா அடிச்சு நவுத்திட்டு இருக்க ப்ளூ கலர் பூரா சுத்து போட பாக்கும். அதே அடைச்சு விட்டு வெளியே வருவான் பாருங்க, சும்மா தரமான சம்பவமா இருக்கும். மெட்டல் எதுக்கு இவங்க 2 பேரும் டார்கெட் பண்றீங்கன்னு கேட்க இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் அந்த புகை தான். அந்த செடி இருக்குதுல, அந்த இத்து போன செடி இருக்குல்ல, அந்த புகை தான். அந்த புகை ரொம்ப ஈஸியா யாரையா இருந்தாலும் தூங்க வச்சிரும். உடனே இதுங்க 2 நீ எங்களை தோக்கடிச்சு பாரு, அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம்னு சொல்ல இவனுக்கு அந்த புகை இப்போ கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடனே ப்ளூ கலர் போறான், இவன் மூஞ்சில கொத்து புராட்டா போட்டு தூக்கி அடிச்சு பயங்கரமா அடித்தடி சம்பவம் பண்ணுது. அதோட விடாம நான் ஸ்டாப்பா அடிக்க மெட்டல தன்னோட பேட்டை வச்சு தாமண்டையிலேயே அடிச்சுக்கிறான். உடனே அதுக்கு இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சுக்கிச்சான்னு கிட்ட வர ஒரே அடிதாங்க ஒரு கை பிச்சுக்கிட்டு போயிடும். மெட்டல் பேட்டு, டேய் பொடி பசங்களா யாருகிட்ட வித்த காட்டுறீங்க, என் மேலையா கைய வைக்கிறீங்க, எங்க இப்ப வைங்கடா பாக்கலான்னு அடிச்சு நவுத்துவான் பாருங்க. மொத்தமா வடிச்சு 2 மண்டையை போட்டுரும். மெட்டல, டேய் யாருகிட்ட, இது புலி, வெறி பிடிச்ச புலிடா. ஐயோ வட போச்சு, அவங்க இருக்காக வந்தாங்க கேட்கவே இல்லையேன்னு ஜெர்க்காவும் பாருங்க ரகலையாதான் இருக்கும். மெட்டலு, டேய் இம்சைகளா தூங்குனது போல எந்திரிங்கன்னு சொல்ல அப்போ இவனுக்கு உதவி செய்ய 2 ஹீரோஸ் வந்துடுறாங்க. மெட்டலு, சரி லேட்டா தான் வந்திருக்கீங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்ல அப்படியே இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டினா கண்ணாடி, எப்பா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுப்பா. ஆமா நீ ஏன் கவலையா இருக்கிறன்னு கேக்குறான். அதுக்கு லீடர், போன முறை இதுங்க 2 ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வந்தப்போன்னு சொல்ல கண்ணாடி கண்டிப்பா இப்படி நடக்கவே கூடாதுன்னு உடனே இந்த லீடர் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறத மறந்துட்டியா, அது மட்டும் மறுபடியும் வந்துச்சு, மொத்த நகரமும் சர்வநாசம்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அங்க ட்ரிபிள் மெகா சைஸ்ல ஒரு பூரா எந்திரிக்கும் பாருங்க, சும்மா ரணகலமா இருக்கும். அதே என்னடா நம்ம ஒரு கூட்ஸ்க்கு ரயில் கணக்கா எந்த தண்டி இருக்குன்றீங்க. மெட்டலு, இங்க பாருங்க இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்ல, இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு இங்க இருந்து திரும்பி பார்க்காம ஓடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவங்களும் தூக்கிட்டு புத்தடிச்சு ஓடுறாங்க. உடனே அது கண்ணில் லைட் எல்லாம் வச்சுக்கிட்டு வெறி கொண்டு வர மெட்டல் போய் அதோட மூஞ்சில தாக்குவான் பாருங்க. அது ஜஸ்ட் விலகி அதோட ஓட்டுல அடி விழுகுது. இவன் வைப்ரேஷன் மோட்ல நடுங்கிட்டு இருப்பான், ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட அது இவனையும் தூக்கடிக்க இப்போதான் அவனுக்கு அது தன்னோட முகத்தை பாதுகாக்குதுன்னு தெரியுது. உடனே அது மேல குதிச்சு மூஞ்ச நோக்கி ஓட இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன மெட்டல் மண்டா அதை மூஞ்சில நான் ஸ்டாப்பா அடிப்பான் பாருங்க, அது ஓவரா திணற ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ டேஞ்சர் லெவலை இன்னும் அதிகப்படுத்த மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. கேரோ இந்த பக்கம் ஜாலியா நடந்து வந்து இருப்பான். அதோட அந்த பூரான பார்த்துட்டு ஒருவேளை மெட்டல் பேட் உயிரோட இருந்தா நாம அவன் கூட சண்டை போடணும்னு சொல்ல அப்ப அவனே இங்க வந்து
வந்து விழுந்து கண்டமாவா பாருங்க கேரோ. அட வட போச்சேன்னு பாக்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்துல வெறியாகி நான் கொல்ல வேண்டியவன நீ கொண்டுட்டேன்னு வெறி கொண்டு பாத்துக்கிட்டு நிக்க பெட்டல் பேட்டை எந்திரிச்சு வந்து டேய் தம்பி கிளம்பி வீட்டுக்கு போறான்னு அதுகிட்ட போறான். ஷாக்கான ஹீரோ டேய் நீ இன்னும் உயிரோதான் இருக்கியா? அப்போ சரி நான் தாண்டா உன்னை வேட்டையாட வந்திருக்கேன்னு சொல்ல மெட்டல் பேட்டு டேய் போய் வேலையை பாடுறா நான் ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொன்ன உடனே ஹீரோ அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இவன் அசால்ட்டா தடுத்துருவான். மெட்டல் பேட்டு டேய் பேரிக்க மாட்டியா நீதான் ஹீரோ ஹண்டர் ஹீரோவா? நான் இப்ப பிஸியா இருக்கேன். மீறி கிட்ட வந்த மண்டைய உடச்சும் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு மிரட்டான். இதோட எபிசோடு முடியுது. அப்படியே அடுத்த சீன்ல பொண்ணுங்க எல்லாம் இங்க நடக்கிற அட்டாக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து ஆமா நீங்களும் அந்த சண்டையை பார்க்க போறீங்களான்னு கேக்குறான். இந்த பொண்ணுங்க எல்லாம் அவனை பார்த்துட்டு பயங்கர மனுஷனா வராங்க. இதோட இதுவும் முடியுது. இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 ஓட 5வது எபிசோட தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க இருந்த கண்ணாடி நமக்கு மெட்டல் கூட இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இதை சமாளிக்க கண்டிப்பா நமக்கு பேக்கப் வேணும். அதனால கிளாஸ் ஏ அப்புறம் கிளாஸ் எஸ் சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்துட்டேன்னு சொல்ல இந்த பக்கம் மீட்டிங்ல இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. சும்மா பொழந்து போட்டு போயிருச்சு. அதனால கண்டிப்பா நமக்கு உதவி தேவை. கிங் வேற ஏதோ ஒண்ணு கூட சண்டை போட்டு இருக்கிறாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த உதவி உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்குதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே இங்க பார்த்தா ஏகப்பட்ட டேஞ்சர் அலர்ட் வர இவங்க எல்லாரும் மறந்து போறாங்க. அங்க மெட்டல் நைட் வந்து பயங்கரமா தாக்குதல் நடத்த அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. இந்த 2 ஹீரோஸும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்க இவங்க முன்னாடி திடீர்னு 3 மாஸ்டர்ஸ் வந்து அணக்கட்டுறாங்க. அந்த சிவப்பு காக்கா அம்மா மெட்டல் பேட் இங்க கலவரம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அவன் எங்க ஆளையே காணோம்னு கேட்க இங்க ஸ்கிரீன்ல பார்த்தா எல்லா நகரத்திலயும் ஒரே நேரத்துல மான்ஸ்டர் தாக்குதல் நடத்திட்டு இருந்திருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க ஹீரோஸை பிரிச்சு சும்மா வச்சு செய்யதான் இந்த வேலை போல. அப்படி இங்க பார்த்தா மெட்டல் பேட்டும் கேரோவும் வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மெட்டல் பேட் என்னதான் செஞ்சாலும் கேரோ சும்மா அட்டி பொலன்னு பொலந்துறான். ஆனாலும் அவன் அசராம சண்டை போட எப்படா இவ்வளவு அட்டி வாங்கினதுக்கு அப்புறமும் இவ்வளவு ரத்தம் வெளியே போனதுக்கு அப்புறமும் அசராம சண்டை போடுறான்னு கேரோவே மறந்து போறான். அது மட்டும் இல்ல மெட்டல் எப்போ எல்லாம் அடி வாங்குறானோ அப்ப எல்லாம் அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறான். இது எப்படி சாத்தியம்னு புலம்ப மெட்டல் ஏன்னா நீ சண்டை போறது ஒரு அசரங்கிட்ட எனக்கு அந்த பெரிய மிருகத்தை முடிக்க வேண்டிய வேலை இருக்கு ஒழுங்கா எனக்கு வழி விடுன்னு மிரட்டின உடனே கேரோ கீழே குதிச்சு ஒரு இரும்பு தட்டை தூக்கி வீசுவான் பாருங்க. இவன் 6 அடிச்சிருவான். ஆனா கேரோ போட முட்டான்னு சைட்ல வந்து அட்டாக் பண்ணி இவனை இன்னும் வெறுப்பேத்தா வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி தாக்குதல் நடத்திட்டு இருப்பான். ஒரு கடத்துல மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்க கேரோ உள்ள பூந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. மெட்டல் மொத்தமா ரத்தம் கேக்கிடுவான். உடனே கேரோ இவனும் சரி டேங்க் டாப் மாஸ்டரும் சரி பலசாலி தான். ஆனா தற்காப்பு கேளைக்கு முன்னாடி நிக்க முடியலன்னு சொல்ல இவன் கை மட்டும் தனியா டிங்கு 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 டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா மெட்டலோட பேக்டுக்கு அவ்வளவு சக்தி. அப்ப திடீர்னு மெட்டல் அட்டாக் பண்ண வர டே அண்ணான்னு ஒரு குரல் கேட்ட உடனே அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி நின்னுறான். என்னடான்னு பார்த்தா இவன் தங்கச்சி தான் வந்திருக்கா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி கேரோ இவன் அடிச்சு பறக்க விட்டுறான். கேரோ நீ உன்னோட வாய்ப்பை இழந்துட்டேன்னு அடிக்க போக இந்த குட்டி பொண்ணு குறுக்க போந்து நான் அவர் கூட இருக்கும்போது கலவரம் பண்ண மாட்டான்னு சத்தியம் பண்ணிருக்காரு. சண்டை முடிஞ்சு போச்சு ஒழுங்கா ஓடி போயிருன்னு மிரட்டுறா. என்னடா இது வம்பா போச்சுன்னு தெரியாம தலையை சொரிஞ்சிட்டு சரி போய் தொலை இந்த மாதிரி டம்மி பீஸ் அடிச்சு நான் என்ன பண்ண போறேன்னு அவன் பாட்டுக்கு போக மெட்டல் எந்திரிச்சு என்னடா நீயா வந்த நீயா போற நான் பாட்டுக்கு இந்த மான்ஸ்டர் கூட தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன்னு மான்ஸ்டர் கிட்ட போக இந்த குட்டி பொண்ணு வேண்டாம இழுத்து பிடிச்சிட்டு இருப்பா. ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்லன்னு உடனே ஓங்கி அடிப்பான் பாருங்க. ஆளு மட்டையாகிடுவான். குட்டி பொண்ணு டே அண்ணா இருக்கிறியா இல்ல போயிட்டியான்னு கேட்க இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் கீரோவை பார்த்துட்டு கண்டிப்பா இவன் நமக்கு பயன்படுவான்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த பக்கம் இருந்த குப்பமேட்டு குமாரு இன்னைக்கு நம்ம மெட்டல் பேட்டோட தங்கச்சியை தூக்க வேண்டியதுதான்னு சொல்லி வாய மூடல கேரோ அட்டி பொழந்துடுறான். அதை விட எதுக்குல என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்பான் பாருங்க. ஆடா பாவின்னு இது ஒரு பக்கம் பதவிட்டு இருக்கோம். அப்ப சிவப்பு காக்கா வந்து நாங்க ஒண்ணு உன்னோட எதிரி கிடையாது இந்தான ஒரு கார்டை கொடுத்து நீ ஏன் எங்க கூட மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு வரக்கூடாது உனக்கு தேவையான எல்லாமே அங்க கிடைக்கும்னு சொல்ல இவன் பொசுக்குன்னு அதை கிழிச்சு போட்டு போங்கடா போய் புள்ள குட்டியை படிக்க வைங்கடான்னு சொல்றான். உடனே இதுவும் பறந்து போயிருக்கு. நாம கண்டிப்பா சந்திப்போம். அப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து ஹீரோஸை வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு போகுது. அது அங்கிருந்து பறந்து போய் காண்டாமிருகத்துக்கிட்ட வந்து உடனடியா பையனை கைதுகள் தூக்கு நம்ம உடனே கிளம்புறோம். இன்னைக்கு ஒண்ணு நம்மளோட கடைசி யுத்தம் இல்லன்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோஸ் எங்களை தாண்டி அவங்களை தூங்க பார்க்கலாம்னு சண்டைக்கு வர முட்டி தூக்கி பறக்க விட்டு பையனை கைதுகளை தூக்கிட்டு போயிருது. இந்த சிவப்பு காக்கா அந்த பெரிய போர் அங்கிட்ட வந்து வேலை முடிஞ்சது நம்ம போகலாம்னு சொன்ன உடனே இது பூமியை புலந்துட்டு உள்ள போகுது. பின்னாடியே மெட்டல் நைட் அதை பிடிச்சிட்டு போக மேல சிவப்பு காக்கா கூடி சீக்கிரம் கடைசி யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லுது. அப்ப மத்த நகரத்துல எல்லாம் ஹீரோஸ் வில்லன்களை சமாளிச்சிட்டு இருக்காங்கல்ல அதுல ஒரு தீ இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு பல அரக்கர்கள் வர போறாங்கன்னு சொல்ல அப்போ ஏதோ வெடிக்குது. இவன் ஒரு காதல் ராணின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இங்க டோர்னமெண்ட்ல ஹீரோவை சண்டைக்கு கூப்பிட இவனு விக்க மாட்டிக்கிட்டு ரெடி ஆகிறான். இந்த பக்கம் சண்டையை பார்க்க ஜேனோஸும் வந்திருப்பான். இந்த பக்கம் அந்த அம்பையர் பயங்கர பில்டப்பா எல்லா ஹீரோஸையும் இன்ட்ரோ பண்ண நம்ம ஸ்னேக் பாபு மட்டும் கிளாஸ் ஏவோட கடைசி ரேங்க் வரார்னு இன்ட்ரோ பண்ணுவான். அதுக்கு இவன் ஆமா இதை ரொம்ப முக்கியம்னு புலம்ப இவன் மத்த எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணுவான் பாருங்க. இதுல நம்ம மனமாடு மட்டும் கிட்டு நடிகிட்டு இருப்பான். கடைசியா ஹீரோவை சராங்கோன்னு இன்ட்ரோ பண்ணா எல்லாரும் பூன்னு கத்துவாங்க. ஆனா ஜேனஸ் மட்டும் ஐ ஜாலி கலவரம் நடக்கும் போது ஜாலியா கைத்தட்டிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன 4 முறை சாம்பியன் அறிமுகம் செய்ய யாரான்னு பார்த்தா போன பாட்டுல கடைசியா வந்த பைய இவனோட பேரு சூரியோ.
அப்ப தாடிக்குள்ள மூஞ்சி வச்சிருக்கிற ஒரு மூதேவி இவனை மட்டும் நான் கொண்டுட்டா நான் தான் ஸ்ட்ராங்கான ஃபைட்டரா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பான். சூரியவும் நான் அந்த ஓனாய் மாஸ்க் போட்டவன தான் தேடி வந்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப சண்டை ஆரம்பமாக போகுதுன்னு சொன்ன உடனே மனமாடு நடிக்கிட்டு இருப்பான். தலைவன் வந்து ஏய் பெருசு ஏன் பதறான்னு கேட்க என்னது பெருசா அப்படி சொல்லாதான் மஞ்ச மண்டை எனக்கு வயசு 20 தான் ஆகுதுன்னு சொன்ன உடனே என்னது 20 ஆனா ஆடு பார்க்க ஆதம் ஏவாளுக்கு பிறந்த 6வது புள்ள மாதிரி இருக்கிறான்னு பாக்குறான். அப்போ ஒரு கண்ணாடி பட்ட பீசும் இந்த ஒன்னா மாதிரி தற்காப்புகளுக்கு எல்லாம் இங்க வேலையே இல்ல ஒழுங்கா ஓடி போயிடலன்னா அவனை களத்துல வச்சு நசுக்கிறவன் மிரட்டுறான். இவனோட பேரு ஜாக்கு. இதை கேட்ட ஹீரோ அன்னைக்குமே இவளுக்கு முத்திரிச்சோன்னு பாக்க உடனே மலமாடு இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அதுக்கு கண்ணாடி இங்க பார் இன்னைக்கு பேங்க் தான் சீஃப் ஜட்ஜா இங்க வரதா இருந்துச்சு ஆனா அவரு ஹீரோயிசம் காட்ட வேற எங்கேயோ போயிட்டாருன்னு கொஞ்சம் மட்டமா பேச மலமாடு வெறியாகிடுவான். ஹீரோ இங்க பாரு இப்ப எதுக்கு எமோஷன் ஆகுற நாம இங்க ஒண்ணு வாக்குவாதம் பண்ண வரல அவன் தான் என்ன நச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்றான். அப்படி இங்க பார்த்தா 2 பர்சன்ட்ல வெறி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டே கேராவை தேடிட்டு இருப்பாங்க. அப்ப கீழே 2 ஹீரோஸ் அடிச்சு மட்டையாக்க வச்சிருக்க 4 கை பாக்ஸிங் மண்டைய வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருப்பான். அப்புறம் என்ன பேங்க் அடிச்சு அடியில அவனுக்கு பேங்க் போடுற அளவுக்கு ஆகி போச்சு. அப்படியே எங்க டோர்னமெண்ட்ல ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா காதல் ராணி சும்மா 3 பேரை அடிச்சு பறக்க விடுறா. அங்க மட்டும் இல்ல எல்லா நகரத்திலுமே ஹீரோஸா அடிச்சு சும்மா பொலன்னு பொழக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியாம அங்க டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க இந்த லூசுங்க. இந்த பக்கம் ஒரு பைப்ல தப்பிக்க பார்க்க அவனுக்கு ஷாக்கு கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் ஹெட் குவார்டர்ஸ்க்கு தெரியல. எல்லா பக்கமே கலவரம் மிக மோசமா தான் நடந்துட்டு இருக்கோம். இது மட்டும் தொடர்ச்சியா நடந்துச்சு அவ்வளவுதான் மொத்த நகரமும் அழிஞ்சு போயிடும். அடுத்து என்ன பண்ணலாம்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ரத்த காட்டேரி நாம நினைச்சதை விட நம்ம ரொம்ப பலசாலியா தான் இருக்கோம் ஆனா மனுஷங்க நம்ம நினைச்சதை விட ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொல்லுவான் பாருங்க. பின்னாடி பல பாடி கிடக்கும். அப்படியே அங்க காதல் ராணி அவளோட சக்தியால ஹீரோஸா கட்டுப்படுத்தி அவங்கள வச்சு ஒரு ஹீரோவை அடிக்க போக அப்ப யாரோ எட்டி மெதிப்பாங்க பாருங்க. 3 பேரும் தெரிஞ்சு போய் விழுவுறாங்க. இது யாரான்னு பார்த்தா நம்ம பிளிஸார்ட் இருக்காருல்ல அவளோட கும்பல் தான். உடனே காதல் ராணி எல்லாரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க இனிமே இருக்கவே மாட்டீங்கன்னு அடிக்க போக சாட்டா அந்த இடத்துல நிக்குது. அப்படின்னா பிளிஸார்ட் வந்துட்டான்னு அர்த்தம். அவ வந்து ஏய் இன்னாடி ஓவரா செலுப்புற அப்படியெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. இங்க ஒரு ஊரையில 2 வால் இருக்க முடியாது. இங்க நான் தானே சொல்ல காதல் ராணி அப்படியா மகாராணி சட்டப்புட்டுன்னு வேலையை முடிச்சிடறேன்னு சொல்றா. அப்படி டோர்னமெண்ட் காட்டினா முதல் போட்டு முடிச்சு காயமே இல்லாம லைட்னிங் போல்ட் ஜெயிச்சதா சொல்றாங்க. ஆனா அவனா காயம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா உள்ள உண்டியல் சத்தம்லாம் கேக்குதுன்னு தனக்கு தானே புலம்பிட்டு இருப்பான். அப்ப மலமாடு பார்த்த இல்ல நடந்த சண்டைய பார்த்து பக்குவமா நடந்துக்கோ உன்ன வீக்கானவங்க லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்கன்னு லிஸ்ட காமிக்கிறான். அதை பார்த்த தலைவன் கிட்ட தான் வழக்கம் போல எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அடுத்த மேட்சா தலைவனுக்கும் ஓவரா வாய் பேசினால ஜாக்கு அவங்க கூட மேட்ச வர அந்த பைப்ல இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ கூட போட்டுட்டாங்களே நினைக்கிறான். இதோட எபிசோடும் முடியுது. அப்படியே அடுத்த சீன்ல என்னங்க பெரிய அடுத்த சீனு இதுக்கு மேல என்ன நடந்திருக்கு நாங்க சொல்லவா வேணும். ஒரே தட்டுல ஆளு பறந்துடுறான். கமெண்ட்ரியில சராங்கோ பலசாலியா இல்ல ஜாக்கு வீக்கானவனா அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு கெட்ட செய்தி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மேட்ச் பார்க்க ஜேக்கோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ அடடா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம்னு வருத்தப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்பா அவங்க வரலன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியாக ஜேனோஸ் இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ள கண்டிப்பா மாஸ்டர் தற்காப்பு கலையை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டாருன்னு சொல்றான். அப்படி இந்த பக்கம் இதையெல்லாம் பார்த்த சூரியோ ஃபைனலுக்கு யாரு வருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான். இதோட எபிசோடு முடியுது. வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி மான்ஸ்டர் அப்ரைசிங். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே டோர்னமெண்ட் தான் காட்டுறாங்க. இதோ அவன் வந்துட்டான் தலைவன் வந்துட்டான்னு ஓவரா பில்டப் கொடுக்க இவ்வளவு பில்டப் யாருக்குடான்னு பார்த்தா சூரியோவுக்கு தான் இவ்வளவு பில்டப். இவன் மறுபடியும் போட்டி போடுவான்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு பயங்கர அலப்பறம் இருக்கான். இப்போ இவனுக்கு எதிராக போட்டி போடுறது லைட்னிங் மேக்ஸ். இவன் வேற ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச மான்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி இவன் ஒண்ணுமே இல்ல சும்மா சுண்டக்கா பையதான். என்ன மன்னிச்சிரு சூரியோ நான் இன்னும் பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் கடுமையா தான் நடந்துக்குவேன்னு சொல்ல சூரியவும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருமே பலசாலி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றான். அப்புறம் என்ன கலவரம் தான். மேட்ச் சும்மா சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டு வர இவன் ஒரு உததாங்க விடுவான். ஆளு மட்டும் எல்லாரும் பாய பொழந்துருவாங்க. சூரியோ என்ன மன்னிச்சிரு நண்பா நானும் பலசாலி தானே சொல்றான். உடனே மலமாடு ரொம்ப எமோஷன் ஆகி நீ அதை பாத்தியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் பார்த்தேன் அதுக்கு இப்ப என்னன்னு ரொம்ப கூலா இருப்பான். உடனே மலமாடு ஷாக் ஆகி இப்படா இவன் மட்டும் நீ ரொம்ப சாதாரணமா இருக்கிறான்னு மெர்சல் ஆகி எனக்கு புரிஞ்சு போச்சு இவன் கண்டிப்பா ஏதோ பெருசா திட்டம் போடுறான்னு புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் ஜெயனஸ் ஒரு கிளாஸ் ஏ ஹீரோவை ஒரே அடியில சாட்சி இருக்கிறானா. இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பலசாலிகள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன மாஸ்டர் சைத்தம்மா பார்வையில இவங்க எல்லாருமே பச்சை பிள்ளைங்க. இந்த போட்டியில கலந்துகிட்ட யாரு வேணாலும் தன்னோட சக்தியை மான்ஸ்டர் பண்ணலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போதான் முதல் முறையா பாக்குறேன்னு சொல்ல அப்போ இவனுக்கு மான்ஸ்டர் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குதுல்ல அதுக்கான அலர்ட் இப்போதான் வருது. ஏன்னா அது இப்போ இவங்க இருக்கிற நகரத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கும். அப்ப அடுத்த மேட்ச் ஸ்னேக் பாபுக்கும் இன்னொருத்தனுக்கு நடக்க இவன் சும்மா பொழந்து கட்டுறான். அப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு மான்ஸ்டர் மேட்டர் தெரிய விட உடனே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தாடிக்குள்ள மூஞ்சி வச்சிருக்கிற பாகுசான் வந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த போட்டியில கலந்துக்க
ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நடுவுல தான் மக்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க, அதுக்கும் மேல ஏதாவது ஆச்சுன்னா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். வெளியே ஜேனோஸ் இத மாஸ்டர் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம், நாமளே பாத்துக்கலாம். இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ள திரும்ப வந்து மாஸ்டரோட ஃபைட்டை பார்க்கணும்னு ஊருக்குன்னு கிளம்புறான். அப்படியே மேட்ச்ல பார்த்தா ஸ்னேக் பாபு ஜெயிக்க இங்க ஜேனோஸ் அட்டாக் பண்ணுவான் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். உடனே இவன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி மீதி எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அங்க எல்லாம் ஆப்பு வைக்க கிளம்புறான். அப்படியே டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்க, நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தோத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஜேனோஸா காட்டினா ஒரு மெகா சைஸ் மான்ஸ்டர் அப்படியே நசுக்கி போட்டுருவான் பாருங்க, அதெல்லாம் இன்னும் அட்டகாசமா இருக்கும். அதை விட அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவனை பிடிச்சி இன்னும் பக்கத்துல எங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்லிடும். அவனை இல்லன்னா நீ காலின்னு செம்ம டெரரா மிரட்டுறான். இங்க டோர்னமெண்ட்ல நம்ம மலமாடுக்கு போட்டி வர ஹீரோ பெருசு பதறாம போயிடுச்சு அசால்ட் பண்ணுன்னு சொன்ன உடனே இவன் என்ன டேய் பயம் போடுறான்ட்டு ஓவரா பதறிட்டு இருப்பான். அதை விட இவன் முகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு, எனக்கு வேற உச்சா வந்துடும் போலன்னு அடிக்கிட்டு இருப்பான் பாருங்க, செம்ம ரகலையா இருக்கு இவன் மூஞ்ச பாக்குறதுக்கு. அங்க ஒரு மான்ஸ்டர் ஒருத்தனை அட்டாக் பண்ண போக ஜேனோஸ் குறுக்க வந்து கொளுத்துவான் பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க அதெல்லாம். ஆனா அது சாகாம வெறி கொண்டு வேங்க திரும்ப அட்டாக் பண்ணும். அதுல நம்ம ஆளுக்கையும் கொஞ்சம் சேதாரமாகிறான். உடனே அவன் ஜேனோஸோட தலையை விட்டுட்டு செத்தலான்னு வசனம் பேச இவனோட கத்தி முடிச்சு போயிடும். உடனே ஜேனஸ் டேய் சினங்குண்ட சிறுத்தையை சீண்டி பாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு, அப்படி தொட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த பாத்துக்கோன்னு கரெக்ட் ஷாக்கு குட்டுப்பான் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். அப்புறம் என்ன சோழியை முடிச்சுட்டு அடுத்த அட்ரஸுக்கு போக அங்க பார்த்தா நிறைய ஹீரோஸ் அடிபட்டு கிடப்பாங்க. அப்ப ஒருத்தனை எழுப்பி பேச அவனோட கண்ணை மட்டும் பார்க்காதன்னு சொல்றான். அப்ப பின்னாடி ஒரு கரப்பாம்பூச்சி மனுஷன் வந்து நீதான் புது ஹீரோவா, கரப்பாம்பூச்சி எதிர்க்க யாராலையும் முடியாதுன்னு ஓவரா வசனம் பேசிட்டு இருக்க ஜேனோஸ் இவனை இப்படியே விட்டா இன்னும் 20 பக்கத்துக்கு வசனம் பேசுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் மாஸ்டரோட சண்டையை மிஸ் பண்ண வேண்டிய வரும்னு நினைச்சுக்கிறான். அங்க மலமாடு போட்டியில ஜெயிக்க தோல்வி கண்டவனையும் தூக்கி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருப்பாங்க, ஸ்டேஜே கொண்டாடிட்டு இருக்கோம். ஹீரோ டேய் பெருசு ஜெயிச்சிட்டியான்னு கேட்க இவன் ஓவர் மிஷன் ஆகி டேய் நீ பாக்கலையானு சண்டைக்கு வரான். மஞ்சிக்கப்பா நான் பாத்ரூம்ல இருந்தேன்னு சொல்ல தலைவன் அடுத்த மேட்சுக்கு போறான். போகும்போதே இந்த பெல்ட் வேற நிக்கவே மாட்டேங்குது, என்னடா இதுன்னு புலம்பிக்கிட்டே போறான். அப்ப கமெண்ட்ரியில பாகுசானுக்கு பயங்கர பில்டப் கொடுக்க பாடியை கொண்டு போறதுக்காக ஸ்ட்ரெச்சர் டாக்டர் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த பைப்ல டேய் இத்து போனவனே நீங்க வந்து தப்பு பண்ணிட்டேன்னு பக்கம் பக்கமா வசனம் பேசிக்கிட்டு இருந்தா ஹீரோ பெல்ட் கட்டுறதுக்கு என்னடா இதுன்னு போராடிட்டு இருப்பான் பாருங்க, தலைவன் வேற ரகம்தான். பாகுசான் இன்னைக்கு இவனை கொல்லாம போகக்கூடாதுன்னு வெறியாக ஹீரோ ரொம்ப சாதாரணமா நிப்பான். உடனே இவன் ரொம்ப சாதாரணமா நிக்கிறான்னு கிட்ட வர ஹீரோ அம்மா எனக்கு தற்காப்பு கலையோட சிறப்பை செஞ்சு காமிக்கிறேன்னு கேட்பான். இவனும் அதுக்கு என்ன தாராளமான எங்க அடிச்சா எப்படி லாக் ஆவாங்க எங்க எல்லாம் சேதாரமாகும்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டே வருவான். கடைசியா தலையில அடிச்சா இப்படிதான் ஆகும்னு தலைவர் தலைமலை கைய வச்ச உடனே அடிச்சு பறக்க விட்டுருவோம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். பின்ன விக்ல கை வச்சாலே சும்மா இருப்பாரு தலைவர். கமெண்ட்ரியில எந்த அளவுக்கு இவனுக்கு பில்டப் கொடுத்தாங்களோ அதுக்கு நேர்மாறா இப்போ அவனையே ஹாஸ்பிட்டல் கொண்டு போற நிலைமைக்கு வந்தாச்சு. இதை பார்த்த மலமாடு கப்பிட்டு உதற ஆரம்பிச்சிடும். அந்த பக்கம் சூரியவும் நாமளும் அடுத்த சண்டையில ஒரே அடியில முடிக்கணும்னு தனக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான். இங்க குட்டி பையன் டிவி பார்த்துட்டு இருக்க நியூஸ்ல லைட்னிங் மேக்ஸ்க்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குன்னு சொன்னது கேட்டு இவன் இன்னும் ஷாக் ஆயிடுவான். ஹெட் குவார்டர்ஸ்க்கு அந்த டைரக்டரோட பையனை தூக்கிட்டாங்கன்னு தெரிய வர அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம அசோசியேஷன் ஃபண்டிங்ல 7% அவர்கிட்ட இருந்து தான் வருது. கிளாஸ் ஏ இல்ல கிளாஸ் எஸ் ஹீரோ எல்லாரையும் அவனுக்கு பாதுகாப்பா போடுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணாடி உள்ள வந்து மெட்டல் பாட்டி இப்ப சுயநினைவு இல்லாம இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட உடல்நிலையும் ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா ஜேனஸும் கரப்பாம்பூச்சி இன்னமும் வெறித்தனமா சண்டை போட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஆளுக்கு ஒரு கை வேற இருக்காது. இது போதாதுன்னு அவன் வேற பட்டு வேகமா இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை பார்த்த ஜேனோஸ் இதுக்கு மேல வேற வழியே இல்ல, இதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் போலன்னு சொன்ன உடனே கரப்பாம்பூச்சி பொசுக்கு நின்னு என்னடா பண்ணுவேன், உன்னால என்னடா பண்ண முடியும், விஷவாயுவா ஆட்டம்பாமா இல்ல கொசுவத்தியா இல்ல வேற ஏதாவது புதுசா வந்திருக்கான்னு அட்டிக்க வருவான் பாருங்க. திடீர்னு அவன் அப்படியே நின்றுவான், அவனால அசைவே முடியாது. என்னடான்னு பார்த்தா டாக்டர் குசேனோ தயாரிச்ச பயங்கரமான ஒட்டக்கூடிய ஒரு கம்மு. ஆக்சுவலா இதை உருவாக்குனது நிஞ்சாவுக்காக தான். இந்த மூதேவி தானா வந்து சிக்கிருச்சு. அப்புறம் என்ன நம்மால ஒரு காட்டு காட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆள் இருக்க மாட்டான், காலு மட்டும் தான் விட்டுருக்கோம். காலை விட்டுட்டு அப்படியே பழச்சு ஓடி போயிருக்குது பாருங்கள. ஜேனேஸ் அட என்னடா இதுன்னு பாக்க திடீர்னு ஏதோ ஒண்ணு வேகமா வருதா இவனுக்கு தெரியுது. அது என்னன்னு தெரியல, ஆனா அது நேரா வந்து மோதினதுல இவன் சில்ற மாதிரி செதறி போயிடுறான். அப்படியே காதல் ராணியை காட்டினா பிளிசார்டோட ஆளுங்களை வச்சு அவளையே அட்டாக் பண்றான். அதோட இவளையும் தாக்க வர பிளிசார்டு தடுத்துக்கிட்டு இருப்பா. அதனால அவ சாட்டையில தொடர்ந்து அடிக்க இவ வலி தாங்க முடியாம அப்படியே முட்டி போட்டுருவா. காதல் ராணி கிட்ட வந்து ஆமா உனக்கு ஒரு அக்கா கிளாஸ்ல இருக்கிறாளாமே அப்படியா, அப்போ ஒன்ன வச்சு அவளையும் முடிச்சிடறன்னு சொல்ல திடீர்னு மிகப்பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்துறா. இதை பார்த்த காதல் ராணி எப்படி இவ இன்னும் அவளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறா, இவ பயங்கர சக்திசாலி தான், எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள இவ ஒரு காட்டுவா பாருங்க. இவ வலி தாக்க முடியாம வெறி ஆகிடுவா. அதோட இவ
நான் உன்ன உன் அக்காவுக்காக தான் தூண்டில் பூவா வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அவளை செத்தன்னு சொல்ல பிளிஸார்டு என் அக்காவை நீ கூப்பிடணும்னு தேவையே இல்லடி. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வெளி ஏற்பட்டா கூட அவளால உணர முடியும். இங்க வந்துட்டா பாருடின்னு சொன்ன உடனே பின்னாடி எல்லாம் வெடிக்கும் பாருங்க. சும்மா அதிரடி என்ட்ரினா அது இதுதான். முதல்ல ஒரு மான்ஸ்டர் கண்டமாகி வந்து விழுக்குது. பின்னாடியே டொர்னடோ வந்து வீட்டுக்கு போ பிளிஸார்ட், இந்த புள்ள பூச்சிகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. உடனே காதல் ராணி பிளிஸார்டோட படையை வச்சு இவ்வளவு தாக்க போக சின்னவ வேண்டாம் அவ என்னோட டீம்னு கத்துவா பாருங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மொத்த பேரு செவுத்துல விட்டுனா பள்ளி மாதிரி கிடப்பாங்க. பிளிஸார்டு கடுப்பாக டொர்னடோ சின்ன பிள்ளை மாதிரி இது எல்லாம் உன்னோட டீம்னு கணக்குல வராது, ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஆமா நீயே இன்னும் கிளாஸ் பீல இருக்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் தான் போயிடுச்சு. வாங்கிட்ட எனக்கு என்ன வெட்டி பேச்சு இருக்குது, நான் போய் பல மான்ஸ்டர் கொல்ல வேண்டி இருக்குதுன்னு அவ பாட்டுக்கு பறந்து போறா. இங்க டோர்னமெண்ட் ஸ்னேக் பாபு பழச்சை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நாமளே மக்களை காப்பாத்தலன்னா வேற யாரும் காப்பாத்துவாங்கன்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருப்பான். சூரியு இதுக்கு முன்னாடி வந்த மேட்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் உன்னோட திறமையை என்னன்னு பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தேன். நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? பணத்துக்காக தான். இந்த சக்தி எனக்கு இயற்கையாவே கிடைச்சது. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என் மாஸ்டரோட கம்பெனியை வாங்குறதுக்கு தான். நான் சில வருஷங்களா பயிற்சி எடுக்கல, அது வேற விஷயம். ஆமா நீங்க எல்லாம் ஹீரோஸ்னு மாறி தட்டிக்கிறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எத்தனை மாஸ்டர்ஸ் வந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி உயிரோட இருக்கிறவங்க மட்டும்தான் உயிரோட இருக்க போறாங்க. இதே விதி தான் மாஸ்டருக்கும். பலசாலியா இருந்தா பழச்சிக்கலாம், இல்லன்னா சாக வேண்டியதுதான் சொல்றான். வெறியான ஸ்னேக் இப்ப என்ன மக்கள் அரக்கர்களாக பாதிக்கப்பட்டா எங்களை வேடிக்கை பார்க்க சொல்றியான்னு கேட்க அப்படியே வேற ஒரு இடத்துல நம்ம ப்ளூ மண்டம் பாடிட்டு இருக்கோம். அதை கெடுக்கிற மாதிரி கலவரம் ஆரம்பிக்க அதே மாதிரி ஜெயிலு ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல அட்டாக் நடக்குது. அப்படியே எங்க டோர்னமெண்ட் கட்டினா சூரியன் ஒரே அடிதாங்க அடிப்பான். ஆளு கரகரகரன்னு சுத்திட்டு இருப்பான். தலைவன் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு பரவாயில்லையே மக்கள் பெருசா ஆரவாரம் பண்றாங்கன்னு சொல்றான். இதோட எபிசோடு முடியுது. அப்படி அடுத்த சீன்ல ஏதோ ஒரு மர்மமான இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் என்னோட ஆர்க்கர்கள் எல்லாம் கலவரம் பண்றாங்களான்னு கேட்க இன்னொரு ஒத்தக்கல் ஏலியனு ஆமா அரசு ஹீரோ அசோசியேஷனே இப்போ பயத்துலதான் இருக்காங்க. அதோட கோகேட்சு, டீமன் சைபர்க், மெட்டல் பேட், மெட்டல் நைட் மூணு பேரையும் கூடிய சீக்கிரமே மான்ஸ்டர் அசோசியேஷன் தன்னோட வெற்றியை கொண்டாட போகுது அரசு. இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சேரணும் அரசுன்னு சொல்ல முன்னாடி பார்த்தா ஒரு மெகா சைஸ் அரக்கம் உட்கார்ந்திருக்கான். இவனோட பேரு ஊரோச்சி. இவன் ஒரு ஏலியன் கிங்னு வச்சுக்கோங்களேன். அவன் மிரட்டலா பாக்குறான். இதோட இதுவும் முடியுது. வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 ஓட 7வது எபிசோட தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி கிளாஸ் ஏஸ் ஹீரோஸ். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓபனிங்லயே அந்த ஒத்தகன் ஏலியன் நம்மளோட படை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க அரசு ஹீரோ அசோசியேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிக்கிட்டே போகுது. மான்ஸ்டர் அசோசியேஷனோட வெற்றி நிலைக்க போகுதுன்னு ரொம்ப பெருமையா சொல்ல உடனே அரசன் இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். இந்த கலவரத்தை ஹீரோ அசோசியேஷன் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு கேக்குறான். அப்படியே இங்க டோர்னமெண்ட்ல காட்டினா நம்ம மலமாடு இங்க பாரு சராங்கோ இன்னைக்கு நீ சத்தன சொல்லி வாய மூடல இவனை தலையில சொருகி வச்சிருப்பான். அதோட நம்மளால செமிஃபைனல்ஸ்க்கும் செலக்ட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் தலைவன் பாத்ரூம்க்கு வந்து தலை பிச்சுக்குதுன்னு விக்கல்ட்ட அப்பன்னு பார்த்து மலமாடு வந்துருவான் பாருங்க. டக்குன்னு தலையில மாட்டிக்குவான். மலமாடு ஏன்டாப்பா தலைய பிடிச்சு நிக்கிற நர்வஸா? ஆனா இப்படிதான் செய்வேன், இல்லன்னா சொல்ல மாட்டேன். இப்ப சூரிய ஒரே அடியில தோக்கடிச்சு ஃபைனல்ஸ்க்கு போயிட்டான். இப்போ நீ சந்திக்க போற ஆளும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன், பார்த்து ஜாக்கிரதையா இருந்துச்சாராங்கன்னு சொல்றான். அப்படியே இங்க அந்த வாட்ச் டாக காட்டினா அந்த இடத்துக்கு சண்டைக்கே கேரோ வந்துருவான். அப்ப இவனுக்கு கட்டை கொடுக்கறதுக்காக ஒரு மான்ஸ்டர் வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த சம்பவம் இங்க மட்டும் இல்லைங்க, எல்லா நகரத்திலயும் நடக்குது. மறுபடியும் ஒரே நேரத்திலேயே அட்டாக் நடக்குது. இந்த பக்கம் டாக்குமெண்ட் சண்டை போட்டு இருக்கிற ஒரு பாம்பாட்டி இவனை கடிச்சு விஷத்தை ஏத்துது. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே இவன் பாம்பாட்டி மேல தொத்திக்கிட்டு வெடிச்சு வச்சு செதற விட்டா இப்போ அவளுக்கு எதுவும் ஆகல. அப்படின்னா பைலட் இங்கதான் எங்கேயோ இருக்கிறான்னு அவ தெரிஞ்சுக்கிறா. அப்படியே பக்கத்து நகரத்தை காட்டினா ஒருத்தன் வந்து மான்ஸ்டரோட தலையை தனியா வெட்டி எடுத்துட்டு போறான். இவன் தான் டிரைவ் நைட். அதாங்க ஜேனோஸ் கிட்ட மெட்டல் நைட் தான் உன்னோட உண்மையான எதிரின்னு சொன்னான்ல, அவனே தான். இப்போ அவன் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அவனும் மான்ஸ்டர்ஸை கொள்ள ஆரம்பிக்க இந்த பக்கமும் சும்மா பொலன்னு பொழக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பாப்பாட்டி நம்ம குழந்தை பேரரசனை கண்டுபிடிக்க அப்ப வேற யாரோ அதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க. இவன் தான் பிக் காட். உடனே பாம்பாட்டி இவனை கடிச்சு விஷத்தை எதிர்பார்க்க இவன் அதை முழுசா முழுங்கிட்டு இருப்பான் பாருங்க. சின்ன பையனுக்கு கொமட்டிக்கிட்டு வரும். அப்படி எங்க ஹெக்டோட்டர்ஸை காட்டினா அந்த சின்ன பையன் ஆன்டிவேனம் ஃபார்முலாவா அனுப்பியிருக்கான். இப்போதைக்கு கிளாஸ் ஹீரோஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் தொடர்ச்சியா செத்துக்கிட்டு இருக்கு. அப்படி எங்க டோர்னமெண்ட் காட்டினா நம்ம தலைவனுக்கு எதிராக நிக்கிற சவுப்பு சாட்டம் மூதேவி என்னோட ஜீனியஸ் ஹோமியோசெபியன்ஸ் மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படி இப்படின்னு ஓவரா பில்ட கொடுத்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல ஒரு அடியில பறக்க விட்டுட்டு தலைவன் ஜாலியா கொட்டாய் விட்டுட்டு இருப்பான். ஓவரா பேசுறான் அவன்ட்டு. அடுத்த நேரம் இறுதி போட்டி அந்த சூரிய கூட தான். அப்படியே ஹெட் குவார்டர்ஸ்ல நகரத்துல இருந்த நம்ம ஹீரோஸ் கூட எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்ல அப்படியே அங்க பார்த்தா மெகா சைஸ் ஆக்டோபஸ் ஒன்னு செம்ம அலப்பறம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு கிளாஸ் ஏவ சேர்ந்த நிறைய ஹீரோஸ் வந்துருவாங்க. அப்ப இந்த பிளாஷ் வந்து நீங்க எல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இப்போ பாருங்கடா என் வேட்டையனை பறந்து போய் அதுக்கு இருக்கிற எல்லா கண்ணியும் சாதாரணம் பண்ணுவான் பாருங்க. இவங்க எல்லாரும் அப்படியே அசந்து போயிருவாங்க. அவன் விட்டுக்கிட்டு கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருப்பான்.
ஆனாலும் அது அடங்காம ஒருத்தனை தாக்க பிளாஷுக்கு செக்க பல்ப் ஆகுது. இன்னொருத்தன் நான் ஸ்டாப்பா அதை சுட்டு தள்ளுறான். இவங்களும் பிரிஞ்சு போக திடீர்னு அதுக்கு என்னமோ ஆகுது. என்னடான்னு பார்த்தா அகில உலக ராட்சசி டொர்னடோ வந்திருக்கா. அவ அதை சுருட்டி போட்டெல்லாம் கட்டுவா பாருங்க. சும்மா மரட்டெல்லாம் இருக்கு இந்த சீனை. டேய் என்னடா சின்ன பசங்க மாதிரி அதுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கீங்க. அதுலயும் நீயே டேய் பிளாஷ், நீ எல்லாம் எப்படி தாண்டா கிளாஸ் ஏசுக்கு வந்தியோ தெரியலன்னு அசிக்கப்படுத்திட்டு அங்க இருந்து போயிடுவா. காண்டான இவன் நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் கொல்ல வேண்டிய மிருகத்தை நீ கொண்டுட்டு என்ன அசிங்கப்படுத்துறியான்னு கத்த பின்னாடி இருந்தவங்க வந்து தலை பேசாம இருக்கு தலை, அவ வேற பாக்குறதுக்கு ராவா இறங்கினா ராட்சசி மாதிரியே இருக்கா, நீ வாயை விட்டு எங்க வாயை உடச்சிட்டு போயிடாதுன்னு பதறுவாங்க. அப்படியே இங்க ஒத்தக்கண்ணி ஏலியன் கிளாஸ் எஸ்க்கு யூஸ் கொஞ்சம் கட்டையை கொடுக்குறாங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. நாம இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் உருவாக்க வேண்டியதான்னு சொல்லுது. அப்படியே இங்க அட்டாமிக் சாமுராய் சில ஹீரோஸை கூப்பிட்டு வந்து இப்போதைக்கு கேரோவை தடுக்க சில்வர் ஃபேங்க் போயிருக்காரு. எப்படி இருந்தாலும் கேரோ அவரை கண்டிப்பா தோக்கடிச்சிருவான். ஏன்னா கேரோ அவரோட சீடன், அதனால கருணை காட்டவும் வாய்ப்பு இருக்கு. அதனால புனிதவாளின் கட்டளைப்படி நாமளே அவனை கொண்டுடலாம். அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஏன்னா நீங்க தான் வால் சண்டையிலே தலை சிறந்த வீரர்கள்னு சொல்ல 3 பேர் இதுக்கு சம்மதம் சொல்றாங்க. ஆனா ஒருத்த மட்டும் அந்த புனித கட்டளை வந்ததுல இருந்து நாம வெறும் காவல்காரங்களா மட்டும்தான் இருக்கும். இங்க பாருங்க, நான் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்னு காட்ட அதுல பார்த்தா மான்ஸ்டர்ஸோட செல்ஸ் இருக்கும். இதுல ஒன்ன எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லை இல்லா சக்தி கிடைக்கும். நாம ஒரு அரக்கனா மாறலாம். மான்ஸ்டர்ஸ் இப்போ மான்ஸ்டர் அசோசியேஷன் ஒண்ணு உருவாக்கி இருக்கு. ஒரு நாள் அவங்க என்ன தேடி வந்தாங்க. மனித இனம் அவங்களுக்கு மண்டிக்கிட்டா அவங்க கூட சேர்த்துக்கிறதா சொன்னாங்க. இப்போ என்னோட சக்தி என்ன தெரியுமா? இப்போ பாருங்கன்னு அரக்கனா மாறி காமிக்கிறான். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு இந்த சக்தி வேணுமா? உடனே அந்த செல்களை எடுத்து சாப்பிடுங்க. யாராவது மறுத்தா கண்டிப்பா பணமா விடுங்கன்னு சொன்ன உடனே அட்டாமிக் சாமுராய் அவனை கொல்லுவான் பாருங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும். அவன் பீஸ் பீஸா சதறி போயிடுவான். அப்புறம் என்ன வெளியே வந்து மத்தவங்க கிட்ட நம்மளோட அடுத்த குறி மான்ஸ்டர் அசோசியேஷன் தான் கொலவெறியோட சொல்றான். அப்படியே இங்க டோர்னமெண்ட் பார்த்தா சூரியோவுக்கு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்க. சூரியோ நம்ம ஃபைட்டை என்ஜாய் பண்ணலாம்னு காலை சுத்துவான் பாருங்க. அந்த காத்து போய் விக்கு பறந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தலைவன் பிடிச்சிருவான். இவனும் பயமுறுத்துறதுக்காக என்னென்னமோ செய்வாங்க. ஆனா தலைவன் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் ஓடும். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட விக்க கல்ட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். சூரியோ நீயும் பலசாலி, நானும் பலசாலி தான். உன்னை பார்த்தா ரேங்குக்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி தெரியல. ஏதோ ஜாலிக்காக தான் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பணத்துக்காக தான் வந்தேன். அவன் நீ எதுக்காக வந்தேன்னு கேட்க தலைவன் நான் தற்காப்பு கலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன்னு சொல்றான். உடனே அப்படி நான் ஒண்ணு செய்வான், நான் உனக்கு என்னோட தற்காப்பு கலையை பத்தி காட்டுறேன், நீ எனக்கு ஜாலியா காமின்னு சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. தலைவன் ஸ்டேஜோட ஓரத்துக்கு வந்து நிப்பான். அடுத்து மேல தூக்கி விட்டு அங்க போய் அடிச்சு பூமியிலே புதைச்சிருவான். இவ்வளவு நடந்தும் தலைவன் வீட்டுல இருந்து கையவே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமா எந்திரிச்சு வருவான். இவனும் புயல் வேகத்துல அடிப்பான் பாருங்க. தலைவன் அசரவே மாட்டான். ஒரு அடி கூட மேல போடாது. அதோட இவனோட மூவ்ஸையும் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிட்டு செம்மையா எஸ்கேப் ஆவான். சூரியோ அம்மா நீ பகல்ல என்ன வேலை செய்யறேன்னு கேட்க நான் சும்மா வாக்கிங் போவான் மான்ஸ்டர்ஸ் அழிப்பேன். இது இல்ல நான் ஒரு ஹீரோவா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா சூரியோ ஹீரோஸ் அவங்க உசுரை கொடுத்து செய்யற வேலையை பத்தி தப்பா பேச தலைவன் ஒரு மாதிரி ஆகிடுவான். பேசிக்கிட்டே சூரியோ தலைவன் தலையில அடிக்க விக்கு பறந்துடும். தலைவன் இங்க பார், நீ மட்டும் உன்னோட தேவைக்காக ஓடுறவன் இல்ல, எல்லாருமே அப்படிதான். ஹீரோஸ் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ தேடி போற விஷயத்துல மட்டும் சந்தோஷம் இல்லனா உன்னால பலசாலி ஆகவே முடியாதுன்னு சும்மா கைய நீட்டுவான் பாருங்க. இவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு போயிடும். அவ்வளவு பவரா இருக்கும். எல்லாரும் ஒரு நோட்டி அசந்து போக அப்ப விக்கி இல்லாத பார்த்துட்டு அம்பையர்ஸ் எல்லாம் கூடி பேசி அந்த ஓனாய் மனுஷ சம்பவத்துக்கு பிறகு நாம ஒரு ரூல கொண்டு வந்தோம். இப்போ மறுபடியும் புது ரூல கொண்டு வர போறோம். அது என்னன்னா இனிமே விக்கு மாஸ்க் எல்லாம் வச்சுக்கிட்டு வரக்கூடாது. அதுபடி சரங்கோவா நாங்க போட்டி விட்டு நீக்கிறோம்னு சொல்றாங்க. இதுல மத்த யாருக்கும் தலைவன அடையாளம் தெரியல. ஆனா ஸ்னேக் பாபுக்கு மட்டும் தெரியுது. அப்ப சூரியோ இனிமே கேம் எல்லாம் இல்ல, வாட உண்மையாலுமே அடிச்சுக்கலாம்னு ஓங்கி அடிச்சு கீழே அடிப்பான் பாருங்க. ஸ்டேஜ் புலந்துரும். அதோட தலைவனையும் நான் ஸ்டாப்பா குத்துவான். ஆனா கொஞ்சம் கூட அசரவும் மாட்டான், திருப்பி அடிக்கவும் மாட்டான். இவனும் முக்குன்னு முக்குவான். ஒரு அடி கூட மேலப்படாதுங்க. இவனும் விதவிதமா அடிப்பான். ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்டா தலைவனை என்ன சும்மா நினைச்சியா? அகில உலகைய அட்ராசிட்டி பண்றவன்டா. இப்போ சொல்லுவான் பாருங்க ஒரு விஷயம், தற்காப்புகள்னா நான் என்னமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வழியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா மூவ்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க. இவன் ஆடி போயிடுவான். காண்டான இவன் என்ன வார்த்தைடா சொன்னு வேகமா வர டிக்கில ஒரு இடிதாங்க இடிப்பாரு. ஆளு ஸ்டேஜை விட்டு வெளியே வந்து விழுந்துருவான். கூடவே தலைவனோட ஃபேண்டம் வந்துக்கும். உடனே தலைவன் அச்சோட்டு எடுத்துக்கிட்டு வேகமா இடத்த காலி பண்ணிடுவாரு. இந்த பக்கம் சூரியோ என்ன நடந்துச்சு, முதல் முறையா தோத்துட்டு ஷாக் ஆகுறான். இதோட எபிசோடு முடியுது. அப்படியே அடுத்த சீன்ல கந்தலா நொறுங்கி போன ஜேனோ செந்திரிக்க இந்த பக்கம் அந்த ஒத்த கொண்டு ஏலியன் சொன்ன கோகேட்ஸ் நடந்து வரான். இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராங். மறக்காம பாருங்க.
வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 ஓட 8வது எபிசோட தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓபனிங்லயே டோர்னமெண்ட் தான் காட்டுறாங்க. தலைவனை போட்டியை விட்டு விலக்குனதுக்கு அப்புறம் சூரியவை ஒரு சின்ன அடி கூட வாங்காத வெற்றியாளனா அறிவிக்கிறாங்க. ஆனா இவன் மனசுல அந்த அடி மட்டும் நமக்கு விழுந்துருந்துச்சு செத்துரு போகும் நினைச்சிட்டு இருப்பான். அப்போதான் மக்கள் கிட்ட பக்கத்துல மாஸ்டர் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி சொன்ன உடனே பெரிய சைஸ் அண்ணங்காக்க 3 வந்து லேண்ட் ஆகுது. கூடவே அவங்க கையில சில ஹீரோஸும் இருப்பாங்க. இதை பார்த்த ஒரு குருவி பூந்தடிச்சு ஓட அவனை நசுக்கி கொண்டுட்டு அந்த கோகெட்ஸ்க்கு வரான். வரும்போதே எல்லா ஃபைட்டர்ஸும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா நீங்க எல்லாம் வெட்டி தண்டத்துக்கு தானே இருக்கீங்க. எதுவா இருந்தா என்ன, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க ஏன் கூட சேர்ந்து ஆர்க்கர்களா மாறுங்கன்னு சொல்றான். உடனே ஸ்னேக் பாம்பும் லைட்னிங் மேக்ஸு என்னடா சொன்னு சண்டைக்கு வர ஒரே அடியில அடிச்சு பறக்க விட்டுருவான். கோகெட்ஸோ, இங்க பாருங்க, நான் உங்களை கொல்றதுக்காக இங்க வரல. என்னோட பேரு கோகெட்ஸோ. நான் மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருந்து வரேன்னு சொன்ன உடனே கமெண்ட்ரி பண்றவன் ஷாக் ஆயிருவான். ஏன்னா இந்த ஃபைட்டிங் டோர்னமெண்ட் இருக்குது இல்ல, இது ஆரம்பிச்சப்போ முதல் சாம்பியன் இவன் தான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு மான்ஸ்டர் கையால கொல்லப்பட்டதா சொல்ல, இவனும் நீ சொல்றது உண்மைதான். ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் என்ன அவங்களோட இடத்துக்கு கொண்டு போனாங்க. நான் எப்பவுமே பலசாலியா மாறணும் மட்டும் தான் நினைச்சேன். அதுக்கான வாய்ப்பை அவங்க கொடுத்தாங்க. நானும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், மாபெரும் சக்திசாலியா மாறினேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அந்த கோகெட்ஸ்க்கும் நான் இல்ல. நான் இப்போ வேற மாதிரி. அவங்க எனக்கு கொடுத்ததை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இத சாப்பிட்டு மான்ஸ்டரா மாறுங்க, இல்லனா என் கையில சாகுங்க. எப்படி உங்களுக்கு சௌரியம்னு கேக்குறான். அப்படியே இங்க பார்த்தா மெட்டல் நைட் அவனோட ரோபோட் மூலமா அந்த ஒத்தகன் ஏலியன் கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்க, எங்க மாஸ்டருக்கு கலவரம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது மட்டுமே எங்களோட நோக்கம் கிடையாது. நாங்க ரொம்பவே முன்னேறி போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நீங்க அதை உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. இப்போதான் நாங்க மனித உடலை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது. அப்படியே இங்க காட்டினா ஒரு பயமில்லாத தின்னுவிட்டு அரக்கனா மாதிரி ஒரு குண்டனி அசால்ட்டா தூக்கி அடிச்சிருவான். அதோட பயங்கரமா வசனம் பேச அந்த கொடூர மூஞ்சி வச்சிருக்கிற சோப்பு சட்டை இவனோட கழுத்தை முடிச்சு பொசுக்குன்னு கொண்டு போட்டுருவான். கூடவே என்னோட ஜிஞ்சல் எல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டது. எனக்குள்ள எண்ணற்ற சக்திகள் இருக்கு, அதை வெளியே கொண்டு வர இது ஒரு வழியா இருக்கும்னு ஒரு செல்லை எடுத்து சாப்பிட்டு அரக்கனா மாறிடுறான். இவனும் மாறினதுக்கு யாரையாவது தூக்கி அடிக்கணும்ல, அதனால ஒருத்தனை தூக்கி அடிச்சு நான் இப்போ அந்த மஞ்ச மண்டியை ரொம்ப சுலபமா கொண்டுடுவோம்னு ஹீரோ மேல கொலகான்லாம் இருப்பான். ஏன்னா அடிச்சு பறக்க விட்டது நம்மால் தானே. கோகெட்ஸோ அடுத்து என்னன்னு கேட்க திடீர்னு 3 பேர் தின்னு விட்டு ஓவர் அலப்பறம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் பார்த்த சூரியோ பக்கத்துல இருந்த பொண்ணுகிட்ட, ஆமா நான் இதுங்கெல்லாம் துரட்டி அடிச்சு என் கூட டேட்டிங் வரியான்னு கேட்க, இவளும் சரின்னு மண்டை ஆட்டுறா. அப்புறம் என்ன, அட என்னடா நீங்க, எனக்கு இப்போ டேட் இருக்கு சரியா, ஒழுங்கா சீக்கிரம் வந்து அடி வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல அவனுக்குள்ள வேகமா வருவானுங்க. வழக்கம்பால் இவனும் தூக்கி போட்டு சும்மா தம்சம் பண்ணிடுவான். அடுத்து அந்த சிவப்பு சட்டை கூட சும்மா சரிக்கு சரியா சண்டை போடுவாங்க. உடனே அவன் நீ என்ன ரொம்ப குறைவா இட போட்டு மிகப்பெரிய சக்தியை எடுத்து அடிப்பான் பாருங்க. ஆனா இவன் அதை கையாலே தடுத்துட்டு இருக்கிறதுலாம் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை அப்படியே வானத்துல தூக்கி வீசுவான் பாருங்க, சும்மா பட்டாசா இருக்கும். இவ்வளவு பலம் இருக்குது. அப்படியே இந்த மூதேவி இன்னும் ஹீரோவா மாறாம வெட்டியை சுத்திட்டு இருக்குன்னு தெரியல. அதே போர்ஸோட வந்து சிவப்பு சட்டையோட கொம்பையை உடச்சு விட்டுருவான். அதை விட புயல் வேகத்துல அடிச்சுக்கிட்டு ஃபைனல் ஷாட்டா ஒண்ணு போடுவான் பாருங்க, அவனுக்கு நொரத்தள்ளி போயிடும். இவன் பரவாயில்லையே, எனக்கு காயங்கள் பட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பான். உடனே கோகெட்ஸோ, உன்னை கொல்றது சுத்த வேஸ்ட். இங்க பாரு தம்பி, உனக்கு இப்பவும் ஒரு வாய்ப்புன்னு இருக்கு. நீ எங்க பக்கம் சேர்ந்து வாழ்நாள் முழுக்க சுதந்திரமா இருக்கலாம். இந்த உலகமே இப்ப ரொம்ப கேவலமா தான் இருக்கு. ஒரு அரக்கனா மாறிட்டு நீ அவங்க எல்லாரையுமே ஆட்டி படைக்கலாம். உனக்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்றான். சூரியவா, நீ சொல்றது சரிதான். நானும் எத்தனை நாளைக்கு தான் நல்லவனாவே நினைக்கிறது. இந்த உலகமே எனக்கு கிடைக்கல, அப்படிதானே? போடா நாவல் ஒரு நண்டுவக்காளி, இதை நீயே வச்சுக்கோ. அதை தூக்கி அவன் மேலேயே விசுட்டு சும்மா சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டு அடிப்பான் பாருங்க. பதிலுக்கு அவன் ஒரே ஒரு அடி அடிச்சு இவனை ரத்தம் கக்க வச்சிருவான். அப்படியே இங்க கியூ நகரத்துல வாட்ச்டாக காட்டினா அவன் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ கொண்டு குமிச்சு வச்சிருப்பான். இதை நம்ம கேரோவும் பார்த்திருப்பான். சும்மா அசுர வேகத்துல சண்டை போடுறாளுங்க அவன். அப்புறம் என்ன, உடனே அட்டாக் பண்ண அவன் அசால்ட்டா தடுத்துட்டு இருப்பான். இதுல கேரோ அவன் கிட்ட வேகத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டிருப்பான். இங்க கோகெட்ஸோ, டேய் நான் ஓங்கி அடிச்சா ஒரு டன் வெயிட்டா, முடிஞ்சா எந்திரின்னு மறுபடியும் மிதிக்க போக சூரிய எஸ்ஆகி அவன் மூஞ்சிலேயே நான் ஸ்டாப்பா குத்துவான். உடனே இவனை பிடிக்க வர ஆளு தப்பிச்சிருவான். ஆனா அங்க இருந்த காக்கா எல்லாம் மத்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடி பொழந்துட்டு போயிருந்தது. கோகெட்ஸோ கவனத்தை சிதறவட்டாதன்னு ஓங்கி அடிக்க இவனுக்கு கை உடைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இவன் மேலேயே காலை வச்சுக்கிட்ட, முடிஞ்சா மறுபடியும் எந்திரின்னு 3 வினாடி கொடுக்க
இவனும் எந்திரிச்சு வேகமா அடிக்க வருவான் பாருங்க. ஒத்த கையில புடிச்சுக்கிட்டு ஒத்த விரல்ல தாங்க அடிப்பான். அதுக்கே அடி ஒவ்வொன்னு இட்டி மாதிரி இறங்கும். இவனை கீழே விட பயபுல ரத்தம் கக்கிடுவான். ஒரு மான்ஸ்டர் என்ன விட பலசாலியா இருக்கான், இதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்ல ஒரு எத்து விட்டு அவனை கட்டிச்சு கொதறங்கன்னு சொன்ன உடனே காக்கா எல்லாம் இவனை கொத்துக்கறி போட்டு பார்க்கும். இவன் அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆகி எந்த பக்கம் போனாலும் எல்லா பக்கமும் அணகட்டும். அப்ப இந்த பக்கம் பாகுசா நின்றுட்டு இருக்க உதவிக்கு கூப்பிடுவான். ஆனா இவன் என்னடானா, நீ என்ன விட பலசாலி தான், அதை நானும் ஒத்துக்கிறேன், ஆனா இப்போ நீ சாகணும். இந்த மான்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நீ ஒண்ணுமே இல்ல, எனக்கு தேவை பலம் தான், அதனால நான் இதை சாப்பிட போறேன்னு நிறைய மான்ஸ்டர் செல்களை எடுத்து உடனே சாப்பிட இவனோட பாடியை ஒத்துக்காம பொசுக்குன்னு செத்து போயிடுறான். அப்படியே எங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா மூமெண்ட் ரைடர் ஒரு மான்ஸ்டர் தூக்கி போட்டு பொலந்துட்டு பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா சண்டைக்கு ஸ்னேக் பாபுவும் மேக்ஸும் திரும்பி வந்துருவாங்க. சூரியோ, அம்மா நீங்க எதுக்கு திரும்பி வந்தீங்கன்னு கேட்க, உன்னை காப்பாத்த தான் வந்தேன்னு சொன்ன உடனே பயபுல மறுசல் ஆயிடுவான். அப்புறம் என்ன 3 பேர் சேர்ந்து 3 காக்காவையும் துருகிய விட்டு சும்மா கெத்தா நிக்க சூரியு என்னை காப்பாத்த வந்ததுக்கு நன்றின்னு சொல்றான். அப்படியே எங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டினா டேங்க் டாப் மாஸ்டர் வந்து ஒரு குத்துவான் பாருங்க. ஆளு பறந்து போய் பக்கத்துல இருக்கிற ஏரியாவில் விழுகுது. அதோட மூமெண்ட் ரைடர் கிட்ட எதுக்கு நான் இல்லாம ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்க, அது என்னோட கடமைன்னு சொல்றான். இங்க சூரிய வாங்க நம்ம ஓடி போயிடலாம்னு கூப்பிட இவங்க 2 பேரும் ஆசனாம அப்படியே நிப்பாங்க. டேய் என்னடா பண்றீங்க, இருந்தா கொன்றுவாங்கடா, வாரம் ஓடி இல்லாமனு சொல்ல ஹீரோஸ் எப்பவுமே பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அட போங்கடா டீம் ஓட. திடீர்னு பாகுசன் மான்ஸ்டரா மாறி அடிப்பான் பாருங்க. பயப்புல ஜெர்க்கே இல்லாம கிடைப்பான். கோகேட்சோ பரவாயில்லையே மிரட்டலா இருக்குன்னு சொல்ல இவனும் அது சரிதான்டா என் வெண்ண, இப்போ பாருன்னு சூர்யாவை போட்டு செம்ம சாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க அந்த ஒத்தகன் ஏலியன் அரசே, முதல் விஷயம், மனிதர்கள் மேல நாம நடத்தின தாக்குதல் மிகப்பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் வெற்றிகரமாவே நடக்குது. எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சு உசுருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2வது விஷயம், ஹீரோ அசோசியேஷன் வந்து நம்ம பிணைய கைதியை பாதுகாப்பா வச்சிருக்கோம், அவங்களால கண்டிப்பா இந்த சின்ன பையனை கண்டுபிடிக்கவே முடியாது. 3வது விஷயம், மனிதர்களை தொடர்ந்து மான்ஸ்டரா மாத்திக்கிட்டே இருக்கும், அதுவும் ரொம்ப சிறப்பாவே நடக்குது அரசே. நான் ஜெயில இருக்கா, அங்க கைதிகளா இருந்தவங்கள தற்காலிகமா மான்ஸ்டரா மாத்திக்கிட்டு இருக்கா. கோகேட்ஸும் தற்காப்பு கலையில சிறந்தவங்களா இருக்கிற நிறைய பேரை மான்ஸ்டரா மாத்திக்கிட்டு இருக்கான்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்க கோகேட்ஸ்கு கிட்ட ஒத்த கண்ணு மாதிரி ஒரு ஏலியன் வந்து நீ திரும்ப வரணும், கிளாஸ் எஸ் ஹீரோ வந்துட்டா பிரச்சனை ஆகிரும்னு சொல்ல நீ என்ன பத்தி குறைவா போட்டிருக்க. ஆனாலும் எனக்கு இங்க வேலை முடிஞ்சது, டேய் புதுப்பையா நான் உன்னை எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா போகலாம்னு சொல்றான். உடனே பாகுசான் நீ எனக்கே ஆர்டர் போடுறேன்னு அடிக்க வர தூக்கி போட்டு பொறந்து விட்டு யாரும் மேல கைய வச்ச அவனை செஞ்சிருவேன். மான்ஸ்டர் அசோசியேஷன்ல உன்னை விட நிறைய பேர் பலசாலி எல்லாம் இருக்காங்க, நீ எல்லாம் கத்து குட்டி தான், எனக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்போ இங்க கிளாஸ் எஸ் ஹீரோஸ் வந்துட்டா நம்ம நிலைமை கொஞ்சம் மோசமாயிடும், உன்னால தனியா அவங்கள சமாளிக்க முடியாது. ஜி நகரத்துக்கு அந்த பக்கம் தான் எங்க இடம் இருக்கு, ஒழுங்கா அங்க வந்து சேருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். உடனே பாகுசான் சூரிய கிட்ட கேட்டியாடா சாம்பு மாவன, எல்லா இடத்துலயும் அரக்கர்கள் இருக்காங்களாம், அது மட்டும் இல்ல என்னால எனக்குள்ள இருக்கிற சக்தியை உணர முடியுது, ஆனாலும் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இதுக்கு மேலேயே நான் பலசாலி ஆகணும்னு நினைக்கவே மாட்டேன்னு சொல்ல சூரியோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாகுசான், இதுக்கு மேல சண்டை போட என்கிட்ட தெம்பு இல்லை, அதனால என்ன உயிரோட விட்டுருன்னு கெஞ்சுறான். அதுக்கு பாகுசான் இவனை தூக்கி நான் அப்படிப்பட்ட ஆள் என்னன்னு உனக்கு தெரியாதா, ஆனா எனக்கு என்ன விட பலகீனமா இருக்கிறவங்களை அடிக்கிறது பிடிக்கும்னு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இவன் வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்துவான் பாருங்க, பாக்குறதுக்கே பாவமா இருக்கும். பாகுசானே உங்ககிட்ட பணம் பவர் மண்ணு பொண்ணுன்னு எல்லாமே இருக்கு, இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம், உயிர் பிச்சை வேண்டி என்கிட்ட தான் கெஞ்சிக்கிட்டு இருக்க பாத்தியா, இப்போ நீ என்ன செய்ய போறன்னு கேட்க சூரியோ யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன ஒரு மான்ஸ்டர் கொல்ல பாக்குது, யாராவது வெளியே இருக்கீங்களா ஹீரோஸ்னு வாய் விட்டு கதறுவான் பாருங்க, பாக்குறதுக்கே கொடுமையா தான் இருக்கும். பாகுசான் டேய் குழந்தை நீ கத்துறது யாருக்கும் கேட்காது, ஏன்னா யாருமே இங்க இல்லன்னு சொல்ல சூரியோ இல்ல கண்டிப்பா யாராவது வருவாங்க, நாம இருட்டுல இருக்கும்போது ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும்னு நம்பிக்கையோட இருப்பான். ஆனா மான்ஸ்டர் மேக்ஸ மிதிக்க போக ஹீரோ குறுக்க பூந்து காப்பாத்துவான் பாருங்க, சும்மா அல்ட்ரா லெவல்ல இருக்கும். மான்ஸ்டர் டேய் மொட்டை யாரா நீனு கேட்க, அதுக்கு நம்ம தலைவன் நான் ஒரு ஹீரோ, எனக்கு உன்னோட உதவி குரல் கேட்டுச்சு சூரியோ, நீ ஒன்னால முடிஞ்சதை செஞ்சுட்ட, இனிமே நான் பாத்துக்கிறேன்னு தலைவன் வெறியோட கிளம்புறான். இதோட எபிசோடு முடியுது. வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி ட்ரபிள்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே நம்ம தலைவன் உன்னோட உதவி குரல் கேட்டுச்சு சூரியோ, உன்னால முடிஞ்சதா நீ செஞ்சுட்ட, இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல இந்த பயப்புல ஆபத் பாண்டுவான் வந்துட்டான்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான். மான்ஸ்டர் ஏன்டா மஞ்சமட்டா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு டவுன் பஸ் பிடிச்சு வந்துட்டா, மாவானே எனக்கு நீ சாக போறன்னு சொன்ன உடனே தலைவன் நிமிந்து பாப்பான் பாருங்க, பயவலிக்கு அள்ளி விட்டுரும். பின்ன வாங்கின ஆட்டி அப்படியாச்சே, டே அடங்கடா பயத்தை கண்ட்ரோல் பண்ணுடா, இப்போ நீ ஒரு மான்ஸ்டர் அதை மறந்துட்டு பயந்துகிட்டு இருக்கிற, ஓங்கி அடிடா அப்படின்ட்டு அடிக்க நம்ம ஆளு மலமாடு கிட்ட வந்து நிப்பான். தலைவன் இவங்களை பார்த்துட்டு டேய் உங்களையும் போட்டுட்டாங்கன்னு சொல்ல பின்னாடி மான்ஸ்டர் கேப் விடாம அடிச்சிட்டு இருக்கோம். கூடவே நம்ம மேட்சுக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு கத்தா தலைவன் என்னது மேட்சா, இவன் யாரா இருக்கும், இவனை நம்ம எப்ப செஞ்சிருப்போம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான்.
கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அவன் அடிக்க வருவான் பாருங்க. அவனுக்கு பாதி பாடி இருக்காது. சூரியோட பார்த்துட்டு அப்படியே வாயை பொழந்துருவான். மகாராசா எனக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா நீங்க யாருன்னு கேட்க வழக்கம் போல தலைவன் சைத்தாமான்னு சிம்பிளா சொல்லுவான். சூரியோ ஆமா நீங்க எதுக்கு இந்த போட்டியில கலந்துக்கிட்டீங்க? இதெல்லாம் ஹீரோ அசோசியேஷனோட வேலை தானே கேட்க, அட இல்லப்பா நான் தான் தற்காப்பு கலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். எவனோ ஊருக்குள்ள ஹீரோ ஹண்டர்னு சுத்தி இருக்கிறானா, அவன் தற்காப்பு கலையில பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ ஏன் நான் இங்க வந்தது கூட சும்மா டிக்கெட் கிடைச்சதுனாலதான். ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றான். இதை கேட்ட சூரியோ சரி அப்படின்னு ஒண்ணு செய்யுங்க, தயவு செஞ்சு வெளியே மட்டும் போகாதீங்க. ஏன்னா அங்க மான்ஸ்டர் அசோசியேஷன் ஒரு ஆபத்தான குரூப் சுத்திட்டு இருக்கு. அவங்க மனிதர்களை அரக்கர்களா மாத்துறாங்க. இப்போ நீங்க கொண்டு போட்ட பாக்குசான் கூட உங்ககிட்ட 2வது மேட்ச்ல அடி வாங்கிட்டு போனவன் தான் சொல்ல தலைவன் நான் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முகம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லைன்னு சொல்றான். சூரியோ இங்க பாருங்க, இந்த இடத்துல கோகேட்சுன்னு ஒரு மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. என்னாலயே அவனை ஒண்ணும் பண்ண முடியல. அவனுக்கு கிடைச்சிருக்கிற சக்தி முறைகேடானதுன்னு சொல்ல அப்படியே ஜெய்னோஸா காட்டினா அந்த மான்ஸ்டர் என்ன ஒரு அடியில படுக்க வச்சிருச்சு. உடனே கிளாஸ் எஸ் ஹீரோஸையும் மாஸ்டரையும் கூப்பிடணும்னு மேல பறந்துகிட்டு இருக்கான். இங்க தலைவன் அவன் என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா, அவன் எந்த பக்கம் போனான்னு கேட்க எந்த பக்கம் தானே கைய காட்டுனா செவுரு பெருசா பொழந்து கிடக்கும். இன்னும் ஹீரோவும் கிளம்ப வேண்டாம், அவன் தற்காப்பு கலையில ரொம்ப பெரிய ஆளா இருக்கான், கண்டிப்பா உங்களை கொன்னுடுவான், அதனால நான் உங்களை போக விட மாட்டேன், உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். தலைவன் அட விடுப்பா ஏதோ சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போக சூரியோ அவர் போக விட்டுருக்க கூடாதுன்னு கண்ணீர் விட்டுட்டு இருப்பான் பாவம். அப்ப முன்னாடி பார்த்தா டமால் டுமில்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கோகேட்சோட தலை வந்து விழுக தலைவன் வந்து ஆமா நீ சொன்னது இவனையா சொன்ன, சரி அதெல்லாம் விட்டுதல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் இங்க போய் சொல்லிதான் உள்ள வந்தங்கிற விஷயத்த யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, ரகசியமா வச்சிருக்கணும்னு சொல்ல இவனே சிரிச்சிருவான். அதோட மாஸ்டர் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா, நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எனக்கு என்னோட பயத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல, என்னால ஒரு ஹீரோவா மாற முடியுமா, அதுக்கு நான் உங்களோட சீடனா இருக்கலாமான்னு கேட்க கண்டிப்பா இல்லன்னு பொசுக்குன்னு மொக்க பண்ணிடுவான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய பிசினர் வழக்கம் போல பிறந்த மேனியே ஒரு முள்ளமன்றி கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. மக்கள் எல்லாரும் பயங்கரமா இவனை உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவன் இப்படி நிக்கிறான்னு ஒரு டைப்பா பாக்குறாங்க. கீழே இந்த மூதேவி மனசை இரும்பாகிட்டு அன்பால கட்டி பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி இருக்கே அணைக்க அது மொத்தமா கண்ணு பிதுங்கி மண்டை போட்டுரும். அப்ப யாரோ இவனுக்கு கால் பண்ணி ஜெயில இருக்கிற கைதிங்க எல்லாம் தூக்கிட்டாங்கன்னு சொல்ல இவன் ஷாக் ஆகி எப்படி என் பாய் ஃப்ரெண்டுகளை தூக்கலாம், எங்க இருக்க அந்த மான்ஸ்டர்னு செம்ம வெறி ஆகிடுவான். இங்க தலைவர் ஒரு இடத்துக்கு வர அங்க இருந்து ஹீரோ கிட்ட விசாரிச்சா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் திடீர்னு போயிடுச்சுன்னு சொல்றான். நம்மாலும் நான் எப்படி இவ்வளவு பெரிய சண்டையை மிஸ் பண்ணேன், இங்க ஹீரோஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க, நான் மான்ஸ்டர்ஸ் அழிக்கலன்னா என்னால எப்படி ஹீரோவா இருக்க முடியும், ஒரு நிமிஷம் இரு, நான் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறது ஹீரோவா ஒன்னும் இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, சும்மா ஜாலிக்காகவும் மக்களுக்காகவும் தான். எப்போ நான் ஹீரோ அசோசியேஷன்ல சேர்ந்தனோ அதுல இருந்து எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. ஹீரோ ஹண்டர் ஒரு மாதிரி பலசாலியா தெரிஞ்சா அதனாலதான் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளவே போனேன். ஆனா அங்க அத்தனை பேர் இருந்தோம் எனக்கு சண்டை போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லைன்னு நடு ரோட்ல தனக்கு தானே புலம்பிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு கிங்க வர அவங்கிட்ட பேசிக்கிட்டே போக ஹீரோ நான் இன்னும் பலசாலியா மாறிக்கிட்டே போறேன், ஆனா என்னோட சண்டையில இருந்து என்னால எதுவுமே கத்துக்க முடியல, ஒரு நல்ல ஆப்போனன்ட் எனக்கு இல்லவே இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லுவான். அதுக்கு கிங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ எனக்கு அந்த மாதிரி போறதுக்கு எங்கேயுமே இடமே இல்லைன்னு சொல்றான். உடனே கிங்க இங்க பாருங்க சைத்தமா, நீங்க எதிர்பார்க்கிற சண்டை கிடைக்கலன்னு தான் நீங்க கவலைப்படுறீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, நம்ம எங்க போறோம்னு யாருக்கும் தெரியாதுன்னு ஆரம்பிப்பான் பாருங்க. தலைவன் லேசா மிர்சலாகி இருப்பா இப்ப என்னப்பா லட்சம் கொடுக்க போறியான்னு மறந்து போறான். ஆனாலும் அவன் நிறுத்தாம காது கருகி போற அளவுக்கு சும்மா ஆத்து கடைசியா உங்களுக்கு போர் அடிச்சா என் வீட்டுக்கு வேணா வாங்க, ஒன்னா உட்காந்து கேம் விளையாடலாம், அதுலயும் நான் அவங்க தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பாரு, திரும்ப திரும்ப வெளியேற்ற தலைவன் கடுப்பாயிருவான். அப்ப முன்னாடி பார்த்தா கேரோ கரண்ட்ல அடிக்கப்பட்டா கரண்ட் வீட்டு மாதிரியே வந்து நிப்பான். என்னடான்னு பார்த்தா வாட்ச் டாக் சும்மா தெருக்க விட்டு ஊதி தள்ளி இருக்கான். ஏன்னா அவன் அடிச்ச அடியில மூஞ்சு முகரையெல்லாம் பேந்து போயிருக்கான். இவனோட கலை மனிதர்கள் கிட்ட தானே, 4 காலில் சண்டை போட்டா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அவன் வச்சு செஞ்சு விட்டான். இப்போதாங்க ஒரு முரட்டு காமெடி. ஹீரோ அப்ப முன்னாடி பார்த்தா கிங் வந்துகிட்டு இருப்பான். அவனே இன்னைக்கு நீ சத்தலான வேகமா வர தலைவன் குருத்தெலும்புல ஒரு உத விட்டுவான் பாருங்க, ஆளு செவுத்த போட்டுக்கிட்டு பக்கத்து பில்டிங்கே போயிடுவான். தலைவன் ஆமா அவனை கொல்ல வந்தானே அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்க கிங் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதை விட இப்போ ஒரு காமெடி பண்ணுவாங்க பாருங்க, ஏன்பா கிங் நீ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டியா, எவனோ ஹீரோ ஹண்டரான் பயங்கர பலசாலியா இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவன் என்னோட பலசாலியா தான் இருக்கணும், அவன் கூட நான் என்னைக்கு சண்டை போட போறனோ தெரியலன்னு பேசிட்டு போவாங்க. ரகலதான் இல்ல 2 முறை சும்மா திங்சி பண்ணதுக்கே ஆளு பஞ்சராகி போய் கிடக்குறான். இதுல நேருக்கு நேரா சண்டை போட்டா என்ன ஆகும், ஐயோ அப்படி அடுத்த சீன்ல ஒருத்தன் தலைவன் மேல கொலகான்ல இருக்கான், யாரான்னு பார்த்தா நம்ம நிஞ்சா. அப்ப அந்த இடத்துக்கு திடீர்னு யாரோ வர வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தன் ஹே நீ தானே ஸ்பீடோ சோனிக்,
ஃபைனல் 44ல உயிரோட இருக்கிற கடைசி ஆள் நீதானு சொல்ல இதை கேட்ட நிஞ்சா நீங்களும் அந்த கிராமத்துல இருந்து தான் வரீங்களான்னு ஷாக் ஆயிடுறான். அதாவது அது ஒரு நிஞ்சா கிராமம். நிஞ்சா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க நாங்க இப்போ உன்னை வேலைக்கு இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். உனக்கு பெருசா ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? நாங்க இந்த கிரகத்தை கைப்பற்ற போறோம். இதுக்காக ஒரு குழு இருக்கு, அதுதான் மான்ஸ்டர் அசோசியேஷன். நாங்க இப்போ பிளாஷா பழக்க போறோம். நீ எங்களுக்கு உதவி செய்வியான்னு கேட்க நிஞ்சா உங்க கோமாளி தானத்துக்குலாம் எனக்கு இங்க நேரம் இல்ல, சரியா? உசுர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா ஓடி போயிருங்கன்னு மிரட்டுறான். உடனே அவங்க நாங்க உனக்கு ஒரு விஷயம் சொன்னோமே ஞாபகம் இல்லையா? மான்ஸ்டர்ஸ், நாங்களும் இப்போ மான்ஸ்டர்ஸ் தான். இதை சாப்பிட்டா நீயும் மான்ஸ்டரா மாறிடுவ. நீ நினைக்கிறதோட உனக்கு அதிக பலம் கிடைக்கும். மான்ஸ்டர் அசோசியேஷன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கையில கொடுத்துட்டு போறாங்க. இவனும் தன்னோட வீட்டுக்கு வந்து நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அவனை வீழ்த்துறதுக்கு வழியே இல்ல. அவனை ஜெயிக்க நான் என்னோட மனித உறவத்தையும் இழக்கணும்னா அதையும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொல்றான். அப்படியே ஹிட் கோட்டர்ஸ காட்டினா நிறைய இடங்கள்ல மான்ஸ்டர் சின்னமும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. கூடவே அந்த கொரில்லா வேற ஓவர் அழிச்சாட்டம் பண்ணுது. அந்த நகரத்தை சுத்தி யாராவது ஹீரோஸ் இருக்காங்களான்னு கேட்க கிளாஸ் எஸ் ரேங்க் 8ல இருக்கிற ஜாம்பி மேன் கால் பண்ணி இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்படியே அங்க பார்த்தா எங்கடா எவனைய காணும்னு ரோட்ல போறவன வம்பு இழுக்க அதுவும் பார்த்தா அதுவும் ஒரு கொரில்லா தான். ஆனா இவனை யாரும் தெரியுதா? முதல் சீசன்ல எல்லா உண்மையும் ஒரு கொரில்லா வளருமே அதே கொரில்லா தான் இது. இந்த தொப்பிப்பட்ட கொரில்லா. ஆமா நீங்க என்ன பண்ற? ஆளுங்களை கொல்ல வந்தியான்னு கேட்க இல்லப்பா சூப்பு வாங்கிட்டு போலாம்னு வந்தேன்னு சொல்லுது. ஆண்டானா இது என்னது சூப்பு வாங்க வந்தியா? ஏன்டா எவ்வளவு பெரிய மான்சரா இருந்துகிட்டு உனக்கு சூப்பு வாங்க வரைய வெக்கமா இல்லன்னு மேல கத்திய வைக்க ஒரு அடியில முடிச்சு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். பின்ன சண்டை வேணாம ஒதுங்கி இருக்கிறவன் வம்பு எடுத்தா கழுத்து மேல போறதானே செய்வான். போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இதை பார்த்த ஜாம்பி மேன் இந்த கொரில்லாவை விட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே இங்க பெருசுங்க ரெண்டும் பேசிட்டு இருக்க பெரிய பெருசு கேரோ ஒரு ஹீரோ அப்படி இல்லைன்னா ஒரு மான்ஸ்டரை பார்த்து கண்டிப்பா பயப்படுவான்னு சொல்ல பேங்க் அப்படி நடக்கவே நடக்காதன்னா. ஏன்னா அவனை நான் அவ்வளவு பலகீனமா ட்ரைனிங் கொடுக்கல, அதனாலதான் அவனை வீழ்த்தக்கூடிய பொறுப்பை நானே கையில எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்படியே எங்க மீட்டிங்ல டிரைவ் நைட் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அவங்க தங்களை மான்ஸ்டர் அசோசியேஷன் சொல்லிக்கிறாங்க. அவங்க தான் மனிதர்களை மான்ஸ்டரா மாத்துறாங்க. அவங்களோட லீடர் ஓரோச்சி. கூடவே அவங்க இப்ப பதுங்கி இருக்கிற இடம் ஜி நகரத்துக்கு அந்த பக்கம் இருக்கு. இது பார்த்தாதான் நமக்கு ஃபண்டிங் பண்ற பையனை வேற தூக்கி இருக்காங்க. இப்போ அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நமக்கு ஃபண்டிங் வராது, அதனால அவனுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா மீட்டு கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் திடீர்னு ஓடி வந்து மான்ஸ்டர் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு, மான்ஸ்டர் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு அவனே மான்ஸ்டரா மாறிடுறான். அப்படியே இங்க பார்த்தா நம்ம நிஞ்சா பையன் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே உயிரோட சாப்பிடறதுக்கு பதிலா மசாலா போட்டு எல்லாம் வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதோட எபிசோட முடியுது. வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு ஜஸ்டிஸ் அண்டர் சீஜ். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே தலைவன் உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? இன்னைக்கே நான் உன்னை முடிச்சு காட்டுறேன்னு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தா பயபுளுக்கு 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கு. நம்மளால தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்க மனுஷன் செம்ம வெறி ஆகிருவான். கிங்கு தூக்கி போட்டு இவனை ஊம குத்தா குத்திக்கிட்டு இருப்பான் பாவம். தலைவன் அட போனான்னு படுக்க பக்கத்துல பார்த்தா ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கு. ஆமா இது என்னது புதுசா இருக்குதுன்னு கேட்க ஏதாவது உதவி தேவைப்பட்ட கூப்பிடுறதுக்கும் மான்ஸ்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னு அவங்களோட லொகேஷனை தெரிஞ்சுக்குவோம். ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து கொடுத்ததா சொல்றான். சரினே தலைவனை கவுத்து வச்சுட்டு கேம் விளையாட ஆரம்பிக்க அதுல இருந்து ஏதோ டேஞ்சர் சிக்னல் வருது. அப்ப ஸ்வாஹா என்னடான்னு ஹிட் கோட்டர்ஸ காட்டினா மான்ஸ்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சுன்னு ஒருத்தன் ஆர்க்கனா மாறினா இல்ல அவனை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டு போறாங்க. அதுல ஒருத்தன் சொல்றதுக்கு தயாரா இருக்க. அப்ப அவன் கையில இருந்த ஒத்த கண்ணு ஏலியன எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேரு கைரோ. நான் தான் மான்ஸ்டர் அசோசியேஷனோட டைரக்டர். எங்க கிட்ட உங்கள பெரிய ஆளோட பையன் இருக்கான், அதனால எதுவும் பேசாம நான் சொல்றத கேளுங்க. நாங்க மான்ஸ்டரா இருந்து கலைச்சு போயிட்டோம். எவனாவது வந்து 7:30 கூட்டிக்கிட்டே இருக்காங்க, அதனால இதுக்கு மேல நாங்க தனியா இருக்க போறோம். இப்போ நாங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஜி நகரத்தை எங்களுக்கு சொந்தமாக்கிக்க போறோம். நாங்க அங்க இருந்துகிட்டே மத்த கிரகங்களை ரிலேட் பண்ற வேலையை பாத்துக்குவோம். இதுக்கு மேல நாங்க மக்களை துன்புறுத்த மாட்டோம். ஆனா அதுக்கு பதிலா நாங்க இங்க பாதுகாப்பா வாழுவோம்னு நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படி நடந்தா மனிதர்களும் மான்ஸ்டரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்ல அப்புறம் எதுக்கு இத்தனை பேரை கொண்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இது எங்களோட சக்தி என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? அதை காட்டுறதுக்கு தான் வேணும்னா அதுக்காக எங்களை கூட மன்னிச்சிருங்க. நீங்க இதுக்கு சம்மதிச்சா 2 பக்கமே இழப்புகள் இருக்காதுன்னு சொல்ல இவனுக்கு அன்னை கீழே இறக்கி வச்சுட்டு சரி அந்த குட்டி பையனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேக்குறான். என்ன இதுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இறங்கி வந்துருச்சு, ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? சரி வாங்கத்தான் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. நீங்க நினைக்கிறது தான் இல்ல. பொசுக்கு அவன் இவனை சுட்டுட்டு கொண்டுறான். உடனே பெருசு நீ உண்மையாலுமே பேச்சுவார்த்தை நடத்த வந்தியான்னு கேட்க ஏலியன் சிரிச்சுட்டு அடம் முட்டா பயல்களா, நீங்க என்னடா இவ்வளவு டம்மி பீஸா இருக்கீங்க, இந்த அளவுக்கு அல்டிமேட் அரலூசா இருப்பீங்க தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோமே. டேய் தண்டச்சோறுகளா, இங்க பாருங்க அந்த குட்டிச்சாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்கான். நாங்க உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள உங்கள இருக்கிற அந்த சிறந்த ஹீரோஸை செலக்ட் பண்ணி அந்த குட்டிச்சாத்தான காப்பாத்த அனுப்புறீங்க. எங்க அரசர் லார்ட் ஓரோச்சியும் மத்தவங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெடிச்சு சதறிடுது. உடனே அவன் இவங்களை சுட பார்க்க அந்த பிளாக் லிஸ்டர் நல்லவன் வந்து அவனை காலி பண்ணிடுறான். அதோட என்னாச்சுன்னு கேட்க அப்படியே இவன் காலுக்கு கீழே பார்த்தா
பார்த்தா இப்ப ஒருத்தனை தூக்கி போட்டான்ல, அவனுக்குள்ள இருந்த மான்சர் இவனை ட்ரில் போட பாக்கும் பாருங்க. இவன் என்னடா இதுன்ட்டு பொசுக்கு நசுக்கி போட்டுருவான். அப்ப முன்னாடி பார்த்தா அதுங்க எல்லாம் ஒண்ணு கூடி அந்த பையனை காப்பாத்தா நம்ம யாரையாவது அனுப்பியே ஆகணும். இது டிராப்னு தெரிஞ்சே நம்ம எப்படி கிளாஸஸ் ஹீரோஸா அனுப்ப முடியும்? இது நல்லதுக்கே இல்லன்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க. இதை கேட்ட லெஸ்டர் இங்க பாத்திய ஆர்ம்ஸ் இங்க பாத்திய ஜஸ்ட்னு காட்டிக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு டே கருவண்டு இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்க லெஸ்டர் என்னோட செஸ்ட பாத்தீங்க இல்ல, என்னோட உடம்பு எப்போ எல்லாம் மின்னுதோ அப்போ எல்லாம் எதிரிகளுக்கெல்லாம் அடி விழுக போகுதுன்னு அர்த்தம்னு பையனை காப்பாத்த இவனும் கூட போறதுக்காக விட்டு போட்டுட்டு இருப்பான். அப்படியே இங்க அந்த ஒத்த கண்ணு ஏலியன் ஹீரோஸ் உள்ள வந்தா ஒருத்தர் கூட வெளியே உயிரோட போக முடியாது அரசே. அது மட்டும் இல்லாம அவனுங்களை வெளியே விட்டா சும்மா நமக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அதனால எல்லாரையும் உள்ள வர வச்சு ஃப்ரீயா டிக்கெட்டை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் புது அரசர். லார்ட் போரோச்சி வாழ்க வாழ்கன்னு கத்த சுத்தி இருந்த எவனும் வாயை திறக்க மாட்டான். உடனே ஒத்த கண்ணு ஏலியன் ஏய் என்ன அரசரா மதிக்க மாட்டீங்களான்னு கேட்க கூட்டத்துல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோ அசோசியேஷனே இல்லாம பண்ண போறோம்னு தான் நினைச்சோம். ஆனா இவனை யாரும் தலைவனா ஏத்துக்கிட்டான்னு சொல்லி வாய முறத்துக்குள்ள வில்ல அவனோட நெஞ்சுக்குள்ள ஸ்டாண்டா குத்தி வச்சிருப்பான் பாருங்க. உடனே அவன் வேண்டாம் என்ன விட்டுடுங்க அரசேன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனா வில்ல அதை கேட்காம பொசுக்குன்னு இவனை வாய்க்குள்ள போட்டுறா. சுத்தி இருந்த மாஞ்சருக்கெல்லாம் வைத்த கலக்கிறான். அப்படியே காதல் ராணிய பார்த்தா தெய்வமே என்ன விட்டுருங்க, இனிமே நான் சத்தியமா தோக்க மாட்டேன்னு கதை அவளை உயிரோட விட்டுறாங்க. உடனே ஒத்தகன் ஏலியன் நான் எங்க விட்டேன், உங்கள யாராவது ஓரோச்சிய தலைவனா ஏத்துக்கிறதுல பிரச்சனைனா நீங்க அவரை தோக்கடிச்சுட்டு புது தலைவனா மாறிடுங்கன்னு சொன்னா இவங்கிட்ட இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வராது. அப்போ ஓரோச்சி அம்மா கோகெட்ஸ்கு எங்கன்னு கேட்க இத உடனே பாக்கணும் அரசேன்னு தேடுனா அவன் செத்து கிடக்கிறதுல குட்டி ஒத்தகன்ல பாத்துட்டு இவன் ஷாக் ஆயிருவான். யாரால இப்படி செஞ்சிருக்க முடியும்? இத பார்க்கும்போது நம்ம திட்டத்துக்கு எவனும் மலை மாதிரி நிப்பான் போல தெரியுதுன்னு புலம்புறான். அப்படியே இங்க கேரவ காட்டினா பயப்புல வாங்கின அடியில இப்போதான் லேசா தெளிஞ்சிருக்கு. அம்மா நான் எங்க இருக்கேன், எப்பா செம்மையா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா எங்க வலிக்குதுன்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கொடூரமா வலிக்குது. நான் இப்போ மறைஞ்சிருக்க வேண்டியதா ரொம்ப நல்லது. முன்னாடி வேற கிளாஸ் ஏ ஹீரோ வேற இருக்கான். இப்போ நம்மளால சண்டை போட முடியாது. கிங்க அடிச்ச அடியில மொத்தமா சேதாரமாகி போச்சு. நாம உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலாம்னு இந்த பக்கம் போக இத கிளாஸ் ஏ ஹீரோ டெத்து கேட்லிங் பாத்துருவான். அப்படியே நம்ம ஜேனோஸ காட்டினா பயபல வேற லெவல்ல அப்கிரேட் ஆகி செம்மையா இருப்பான். ஆனா இதோட பவர் என்னங்கிறதெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. ஹுசேனோ நேத்து நான் உன்னை பார்த்தப்போ நான் சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் இப்படிதான் எத்தனை முறை தவிர்த்தாலும் திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரிதான் நீங்க நல்லதுக்காக போராடி விட்டு கொடுக்காம முயற்சி செய்யற ஜேனோஸ். பார்த்து ஜாக்கிரதையா இரு, முட்டாள்தனமா எதுவும் செய்யாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் மான்சர் அசோசியேஷன் உருவான விஷயம், அவங்க ஹெட் குவார்டர்ஸா தாக்கின விஷயம், கூடவே அந்த குட்டி பையனை பெரிய கைதியா வச்சிருக்கிற விஷயம்னு ஹீரோஸால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதை அடி வாங்கின மேக்ஸும் மலமாடுன்னு மட்டும் இல்லாம எல்லாருமே பாத்துட்டு இருப்பாங்க. அப்படியே குட்டி பேரரசனை காட்டினா அவன் அந்த மெட்டல் நைட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். குட்டி பையன் என்னது நீ நம்ம திட்டத்துக்கு வரமாட்டியா, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு ஷாக்காக ஆமள வாண்டு போயில எனக்கு எல்லாமே புரியுது, காரணமே இல்லாம சாகிறதுக்கு நான் விரும்பல. நாம அவனை காப்பாத்த போனா ஆப்ப தூக்கி அக்குள்ள வச்சுக்கிறதுக்கு சமம். முதல்ல எதிரியோட இடத்த கண்டுபிடிப்பான், அப்புறம் ஒரு நல்ல திட்டத்தை போட்டு பாம்பை செட் பண்ணி பையனை காப்பாத்தலாம். இந்த விஷயத்த மேல இடத்துல சொன்னா அவங்க பிளான ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகட்டும்னு சொல்றான். இதை கேட்ட பேரரசன் இது பிளானாடா, பச்சை புள்ள கூட இப்படி யோசிக்காது, ஆளப்பாருன்னு இவன் ஒரு பக்கம் வெறியாயிருவான். அப்படியே இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த சம்பவம் மீடியாவுக்கு தெரிஞ்சது ஒன்னும் சின்ன விஷயம் இல்ல. நம்மளோட தோல்விகள் இப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு மான்சர் கும்பல நாமளும் மான்சர் அசோசியேஷன்ல போய் சேர்ந்துக்கலாம ஊர்வலம் போயிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாமே பாடி ஆகி கிடக்கும். யாரு தலைவன் தான். தலைவன் என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து மான்சரா வருது, குப்பை வண்டிக்காரா நில்றான்னு இவன் ஒரு பக்கம் குப்பை போறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பான். அப்படியே காட்டுக்குள்ள சில குட்டி பசங்களை காட்டினா அந்த சூப்பர் ஹீரோ புக் படிக்கிற குட்டி பையன் இருக்கான்ல அவனும் அங்கதான் இருப்பான். அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க, அவங்க சீக்ரெட் பேஸ்ல வேற யாரோ இருக்கிறதா சொல்றாங்க. இது பார்த்தா அவன் அந்த இடத்த காலி பண்ணிட்டு வர சொல்லி இவனையே தலையில தட்டி அனுப்ப அப்படி உள்ள யார் தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா கேரோ தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்ப குட்டி பையன் வரத பார்த்துட்டு யார் நீன்னு கேட்க இவன் பயத்துல இது எங்க இடம்னு உளறிட்டு இருப்பான். குல்லா போட்டா குட்டி சாத்தானே நீயா, அது சரி இங்க என்னடா பண்றேன்னு கேட்க இது எங்க இடம், உங்களால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியுமான்னு கேட்ட உடனே எதுக்குடா அப்படி சொல்றேன்னு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுவான் பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு பயம்ல லிட்டர் கணக்குல கண்ணீர் விட்டுட்டு இருப்பான். கேரவும் சரி அழுவாதரா மாட்டேயா, இன்னும் கொஞ்ச நாளா நான் இங்க இருந்து போயிருவேன், வேற இடத்துக்கு மாத்திக்கிறேன் சரியா, ஒருவேளை அந்த குரங்குகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, அதுங்களை எங்க கூட்டிட்டு வா நான் பாத்துக்கிறேன். அது சரி நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவான்னு கேட்க இவனும் சரின்னு சொல்றான். வெளியே இந்த பசங்க எல்லாம் எங்கடா உள்ள போனவன ஆளைய காணோம், இருக்கிறானா இல்ல புறப்பட்டு ஊரங்காட்டி எதுவும் போயிட்டானான்னு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துக்கு ஹீரோஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த வாளுங்க ஆமா உள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்க ஆமா உள்ள மிகப்பெரிய ஆபத்தான மிருகம் ஒண்ணு இருக்கு, உடனே இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் கிளம்ப பலப்படாதரா அவனுக்கு ஒண்ணு
ஒண்ணும் ஆகாது, அதான் ஹீரோஸ் இருக்காங்களா சொல்லிட்டு அப்படியே அவனை கழட்டி விட்டுட்டு இவனை மட்டும் போயிடுறாங்க. விஷயத்தை கூட சொல்லாம போயிருக்காங்க பாருங்களேன். உள்ள கேரோ குட்டி பையனுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இவன் மண்டைக்கு ஒன்னும் யாராது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோஸ் வெளியே வந்திருக்காங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சு போகுது. உடனே இவன் குட்டி பையனை தடுத்து அவங்ககிட்ட இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் புக்கை வாங்கி வெளியே எட்டி பார்த்துட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களோட பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறான். வெளியே இருந்த ஹீரோஸ் நீ அவரியா இல்ல மொத்தமா கொளுத்து விடுவான்னு எச்சரிக்கை கொடுக்க இவனுக்கு வேண்டாம் நானே வெளியே வரேன், ஆனா இந்த இடத்த மட்டும் ஒண்ணும் செய்யாதீங்கன்னு வெளியே வரான். இதை பார்த்த ஹீரோஸ்ல ஒருத்தன் என்ன தம்பி தானாவே சரணடையா வந்திருக்க போறியான்னு கேட்க கேரோ டே குழந்தை பிள்ளைகளா சும்மா காமெடி பண்ணாதீங்கன்னு மேல பறந்து போய் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகுறான். உள்ள இருந்த பொடிப்பைய இந்த ஹீரோஸை பார்த்துட்டு ஐயோ ஹீரோஸ் ஹீரோஸ்னு ஜாலியா பாத்துக்கிட்டு இருப்பான். மேல கேரோ இன்னைக்கு நான் 100வது கொலையை பண்ண வைக்க போறீங்கன்னு அட்டாக் பண்ண குறுக்கு பூந்து இவங்க அதுக்கும் மேல தெறிக்க விடுறாங்க. அப்ப கேரோ ஒருத்தோட அம்பல் இருந்து தப்பிக்க இவங்க படுறா நம்மளோட திடீர் தாக்குதல் இருந்து தப்பிச்சான்னு அவன் மறுசல் ஆகிடுவான். ஏன்னா கேரோ தான் ஏற்கனவே அந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சுட்டானே. ஆனா ஹீரோஸும் ஒன்னும் சும்மா இல்லைங்க, சும்மா சுத்து போட்டு சரியா சம்பவம் பண்றாங்க. இவனும் தரமா தப்பிக்கிறான். அடுத்த ரவுண்ட்ல கேரோ என்னதான் தப்பிச்சாலும் விஷ அம்புகள்ல இருந்து இவன் முதுகுல சொரிக்கிறான். அப்ப சைட்ல பார்த்தா அம்புகளை திருப்பி பொறுக்கு கொடுக்க ஒரு உதவியாளன் இருப்பான். அவனை தாக்குதான் வேலை முடிஞ்சிடும். அவனை அட்டாக் பண்ண போக இவன் செம்மையா தப்பிப்பான். பைபிள பாக்ஸர் போல. இவனுக்கு பாதுகாப்பா 2 ஹீரோஸ் வந்துருவாங்க. கேரோ இப்ப நம்ம அம்பு தோட்டா இருக்குன்னு எல்லாத்துல இருந்து தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க டெத்து கேட்லிங்க ஒழுங்கா சரணடைஞ்சிருன்னு எச்சரிக்கை செய்யறான். இதோட எபிசோடு முடியுது. கேரோ கேருன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்க சுத்தி இருந்த ஹீரோஸ் எல்லாம் ஒழுங்கா சரணடைஞ்சிரு, இல்ல உன்னோட மீதி உசுரும் இருக்காது. இங்க நாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஹீரோஸ் எல்லாமே சாதாரணமானவங்க இல்ல, அவங்க தான் பெஸ்ட்னு டெட் கேட்லிங் சொல்றான். உடனே கேரோ என்னது பெஸ்டா, ஏன்டா ஒரு சிங்கத்தை பிடிக்க ஒரு கிளாஸ் எஸ் ஹீரோஸ் கூட்டிகிட்டு வராம ஏன்னா குழந்தை பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கன்னு கலாய்க்க கேட்லிங் ஒன்ன மாதிரி ஒரு கிரிமினலுக்கு கிளாஸ் எஸ் ஹீரோஸ் கேக்குதா. அவங்க எல்லாம் பயங்கர ஃபேமஸ் தான் இல்லன்னு சொல்லல, ஆனா அந்த ரேங்கிங் பேரு இதெல்லாம் யாருக்கு வேணும், நாங்களும் ஹீரோஸ் தான் எங்களாலையும் முடியும்னு சொல்றான். உடனே கேரோ அப்போ இதுதான் காரணமா, மொத்த கிரெடிட்ஸ் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படித்தானே, இதை எந்த குழந்தையாவது கேட்டா உங்களோட மதிப்பு மரியாதையும் என்ன ஆகுறதுன்னு சொல்ல அப்ப இவனுக்கு விஷயம் வேலை செஞ்சு லேசா கேராக ஆரம்பிக்குது. மூச்சு விடவும் கஷ்டப்படுறான். இருந்தாலும் அதை காட்டிக்காம ஆமா உங்களை மான்ஸ்டர் அசோசியேஷன் தூக்கி போட்டு மிதிச்சாங்களாமே கலாய்க்க கலவரம் ஆரம்பிக்குது. அப்படியே அடுத்த சீன்ல கேரோட சின்ன வயசா காட்டுறாங்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோஸை பத்தி ரொம்ப பெருமையா பேச கேரோ மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மான்ஸ்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டாங்க. ஒரு மான்ஸ்டருக்கு எதிராக 3 ஹீரோஸ் வந்து சண்டை போறதெல்லாம் போங்க, அந்த மான்ஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருப்பான்னு சொல்றான். கரண்ட்ல கேரோ லேசா கலங்கி போக அப்ப ஹீரோஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க, அந்த நிலைமையிலும் சும்மா தரமா சமாளிப்பாங்க. அதோட பெரிய பாலை எடுத்து ஒருத்த மேல வீசிட்டு தான் மேல அம்பு படாம இருக்க வேற ஒருத்தனை தூக்கி கவர் பண்ணிக்குவான் பாருங்க, அட்டகாசமா இருக்கும். உடனே உதவியாளன் சொல்ல போனா இவன் ஒரு கிளாஸ் பி ஹீரோ. அவன் ஒரு கல்ல தூக்கி வீச இவன் அதை பிடிச்சி பின்னாடி அம்பு விட வந்தவனா காலி பண்ணிடுறான். கேரோ தொடர்ந்து சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்க கேரோவை கொல்லலாம்னு முடிவு பண்றாங்க. உடனே இவன் சுத்தி சுத்தி வேகமா ஓடிக்கிட்டே டே ஸ்டிங்கர் வாடா தனியா மோதி பார்க்கலாம்னு கூப்பிட்டு இவனை டைவர்ட் பண்ணி விட்டு கூட இருந்தவனா காலி பண்ணிடுவான். இதுல காண்டான கேட்லிங் மிஷின் கண்ணை வச்சு நான் ஸ்டாப்பா சுட இவன் தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல உதவியாளன் வேற வந்து மாட்டிக்க கேரோ அவன் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் கேட்லிங்க்கு சுட முடியாம நின்று இருப்பான். அப்படியே அங்க பார்த்தா உதவியாளனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குரூப்ல இருக்க இவன் அவங்கள காப்பாத்திருப்பான் போல. அதுக்கான புகழ புது பையனான இவன் கூட பங்கு போட்டுக்க அவங்க தயாரா இல்ல. இவனும் வேணான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பான்சர் கூட சண்டை நடந்துட்டு இருக்க இவன் டீம்ல எல்லாருமே காலி. இவனும் சாகர நன்மையில இருக்கிறப்போ தலைவன் குறுக்க புந்து ஒரே அடியில காலி பண்ணிருக்கான் வழக்கம் போல. உடனே இவன் அப்படியே நடுநடுங்கி போய் இனிமே என்னால ஹீரோவா மாற முடியாதுன்னு புலம்பா தலைவன் வந்து யார் சொன்னது அப்படின்னு, உன்னோட சக்திக்கு இந்த உலகத்துல எல்லையே இல்ல, முன்னேறி போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனும் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சு தலைவன் மாதிரியா ஆகணும்னு நினைச்சிருக்கான். இப்போ கரண்ட்ல இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு உன கொல்லாம விட மாட்டேன் வீரவசனம் பேசி முடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு நான் ஸ்டாப்பா அடி விழுக்குது. உடனே இவனை காப்பாத்த ஸ்டிங்கர் அட்டாக் பண்ண வர அவனையும் சும்மா வச்சு செஞ்சு விட்டுருவான். கடைசியா 2 பேர்த்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு நிப்பான் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். உடனே கேட்லிங் அட்டாக் பண்ண போக கேரோ தடுத்து இங்க பார் இந்த பக்கம் சுடாத, உள்ள ஒரு சின்ன பையன் இருக்கிறான்னு சொல்றான். ஆனா இவன் நம்பாம ஏதோ ஒரு அசுர சக்தியை வச்சு அட்டாக் பண்ணுவான் பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா கேரோ இது எல்லாத்தையும் தடுத்துட்டு அசால்ட்டா நின்றுட்டு இருப்பான். அதோட நிறுத்தாம அவனை வெறுப்பேத்துறதுக்காக நிறைய சொல்லி கடைசியா துப்பாக்கியால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நீ நிரூபிச்சிட்டேன்னு சொல்லுவான். உடனே அவன் செம்ம கடுப்பாக்கி கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு வர அப்புறம் என்ன ஒரே அடிதாங்க மொத்தமா தெறிக்க விட்டுருவான். அப்ப குட்டி பையன் வெளியே வந்து சுத்திலையும் காலியாகி கிடந்த ஹீரோஸையும் இவனையும் பார்த்தா இவன்
அவன் கண்ணுக்கு கேரோ ஒரு அரக்கம் மாதிரி தெரியுதான். உடனே அவன் என்னை காப்பாத்துங்கன்னு அங்க இருந்து பயந்து ஓடி போக, இதனால இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியாகி ஆனாலும் அதை வெளிக்காட்டுக்காம தன்னோட முதுகு இருக்கிற அம்பை எடுத்துட்டு ஓய்வு எடுக்க போறான். அப்ப ஜேனஸ் பின்னாடி வந்து லேண்ட் ஆகாம போறாங்க, சும்மா கொளுத்தோம். இந்த உதவியாளர் தான் தகவல் கொடுத்திருக்கான். அப்புறம் என்ன கலவரத்துக்கு போறதவனுங்க காட்டையே சும்மா கொளுத்து எடுக்கிறானுங்க. இந்த ஃபைட் வேற மாதிரி இருக்குங்க, அல்டிமேட்டா பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருக்கு சரிக்கு சரியா சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு கட்டத்துல கேரோ அவனை அடிச்சு பூமியில புதைச்சு மிதிக்க போக ஜேனோஸ் அட்டாக் பண்ண வருவான் பாருங்க, ஜஸ்ட் மிஸ், இல்லனா இவன் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி ஆயிருப்பான். உடனே ஜேனோஸ் எந்திரிச்சு நிப்பான் பாருங்க, தக்காளி வேற லெவல் விருத்தரமா இருக்குங்க, ஆளு செம்ம லுக்கா இருப்பான். ஜேனோஸ்க்கு இவன் பேங்கோட கலையை பயன்படுத்துறதாலதான் மத்த ஹீரோஸ் தானே இருக்கிறாங்கன்னு இப்போதான் புரிய ஆரம்பிக்குது. அப்படியே அங்க பார்த்தா கேம்ல தலைவன் தோத்துக்கிட்டே இருக்க, கிங் தொடர்ந்து விருப்பேத்தி நான் 81 நீ 0ன்னு சொல்லுவான் பாருங்க. வாடா மறுபடியும் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்ல இவன் பூஜா பாக்கணுமே ஸ்ட்ரெஸ்ல அழுகி போனா அவக்கிற மாதிரி ஆகிரும். அப்ப அந்த டிவைஸ்க்கு ஏதோ மெசேஜ் வரும். உடனே தலைவன் யாரு ஏலியன்ஸா வா பிறந்தரலான்னு சூடு ஆகிடுவான். ஆனா கிளாஸ் எஸ் ஹீரோ தான் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அரப்போங்கடான்னு மல்லாக்கப்படுத்துக்குவான். கிங் இங்க மான்ஸ்டர்ஸ் ஆகுதல் அதிகமா இருக்கிறதால தான் இங்க யாரும் தங்குறதில்ல போல. ஆமா ஜேனோஸ் எங்கன்னு கேட்க அவன் நேத்துல இருந்து ஆளே வரலப்பான்னு சொல்றான். அதுக்கு அவனுக்கு எதுவும் ஆகலையே, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேட்க தலைவன் அதெல்லாம் ஒண்ணும் ஆகியிருக்காதுப்பா, அவன் யாரு சிங்க குட்டியாச்சின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தலைவன் மனசை கேட்காம அவனை பார்க்க கிளம்புறான். அப்படியே இங்க பார்த்தா கேரோ யாரா அவன் என்ன செஞ்சாலும் அசரவே மாட்டேங்கிறான், சும்மா வெறித்தனமா சண்டை போடுறான். இதுக்கு நம்ம வேற வழியை தான் பாக்கணும்னு நம்ம வாட்ச் டாக் இருக்கான்ல அவன மாதிரி சுத்தி சுத்தி வந்து இவனோட கையை பிச்சுக்கிட்டு போய் வீரவசனம் பேச, அந்த கையை அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு போய் மரத்துல கட்டி வைக்கும் பாருங்க, சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கேரோ டேய் நீ உண்மையிலேயே வீரன் தான்டா, நான் உன்னை பாராட்டுறேன்னு சொல்ல ஜேனோஸ் ஹீரோ அசோசியேஷனுக்கு ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, இதுல ஒன்ன மாதிரி ஒன்னதுக்கும் உதவாதவனாலாம் சமாளிக்கிறமான்னு கேட்ட உடனே கேரோ வெறியாகி அப்ப நீயே என்ன மாத்திரான்னு மரத்தை புடுங்கிட்டு வருவான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஜேனோஸோட ஃபயர்ல இருந்து தப்பிச்சிருவான். கேரோ எழுந்து வந்து எனக்கு நிகரான ஒரு ஹீரோ இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு சொல்ல அப்ப அந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் குரூப்புக்கு கேரோவை காப்பாத்த வந்திருக்குதுங்க. அதுங்கெல்லாம் ஜேனோஸை போட்டு நடிச்சு கேரோ கிட்ட ஒரு மான்ஸ்டர் வந்து உன்னை பார்க்கதான் இல்ல உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம்னு சொல்லுது. அதுக்கு கேரோ உங்க உதவியில ஒண்ணும் தேவையில்லை, ஒழுங்கா ஓடி போயிருக்குன்னு சொல்ல அப்ப ஜேனோஸ் அதுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நிப்பான் பாருங்க, சும்மா அல்ட்ரா லெவல்ல இருக்குங்க. ஏய் ஹீரோ ஹண்டர், நேத்து நான் தோத்தேன், ஆனா நான் நினைச்சதை விட மான்ஸ்டர்ஸ் பலசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என்னோட கடமையை சரியா செய்வேன், அவங்களை தடுக்கிறது தான் என்னோட வேலை. அது மட்டும் இல்ல, நான் இப்போ முன்ன விட ஸ்ட்ராங் ஆகியிருக்கேன். மாஸ்டர் சைத்தாமா என்னோட மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு அப்போ புரிஞ்சுக்க முடியல, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்ன தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு சொல்ல கேரோ என்னது மாஸ்டர் சைத்தாமாவா புதுசா இருக்குதுன்னு கேக்குறான். ஜேனோஸ் ஆமாண்டா ஆமா முஞ்சா, அவருக்கு இணையான ஒருத்தன் இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்திலேயே யாரும் இல்ல, எந்த ஒரு மான்ஸ்டராலையும் அவருக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. அவரோட ஒரு அடி அது அடி இல்லடா ஆயிரக்கணக்கான இடின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக அப்ப பேங்க் குறுக்க வந்து விட்டுவாரு பாருங்க ஒரு கிக்கு, சும்மா பட்டாசா இருக்கும். அப்போ ஒரு மான்ஸ்டர் வர அன்னங்கார பெருசு வித்த காட்டு வர பாருங்க, அது பீஸ் பீஸா சதறி போகுது. பேங்க் ஜேனோஸ் இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல பெரிய பெருசு நான் மான்ஸ்டரை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. உடனே கேரோ இந்த குரல் இந்த இத்து போன பெருசோடது தானே சொல்ல அப்போ பெருசுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக். கேரோ குட்டியா இருக்கும்போது பெருசுக்கிட்ட வந்து நீங்க உண்மையிலேயே பலசாலியான்னு கேட்க அப்ப மலமாடு கிட்ட வர அவன் மூச்ச க்ளோஸ் அப்ல பாத்துட்டு பயப்பட மயக்கம் போட்டுறான். மலமாடு ஆமா இவனை தூக்கி வெளியே போடலாமான்னு கேட்க பெருசு சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவன் எந்திரிச்சதான் நிறைய சாப்பாடு கொடுன்னு சொல்றாரு. இப்படிதான் பெருசு இவனை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா என்ன வளர்த்த கடா மாறல பாஞ்ச மாதிரி இப்போ இவரு மேல பாயுது. இதோட எபிசோடு முடியுது. வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 கடைசி எபிசோடு தான் பார்க்க போறோம். சொல்ல போனா இது பேருக்கு மட்டும்தான் கடைசி எபிசோடு, ஆனா கதை என்ன முடியல. 3வது சீசன் வந்தா அந்த கதை இதுல இருந்து தான் தொடரும். அதே மாதிரி 3வது சீசனுக்கான அபிஷியல் அறிவிப்பு இன்னும் ஒண்ணு வரல, ஒருவேளை அது வந்தா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். சரியா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி வைப்பிங் ஆஃப் தி டிஸ்பிள் பட். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே சில்வர் ஃபேங்க கேரோவை தூக்கி போட்டு சும்மா துணி துவச்சிட்டு இருக்காரு. இவனு விடாம மண்ணு கட்ட சில்வர் ஃபேங்க சும்மா சுத்தி விட்டு அடிச்சு பறக்க விடுறாரு. அதோட படுக்க வச்சு நான் ஸ்டாப்பா அடிச்சுக்கிட்டு இருக்க கேரோ இந்த பெருசு இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன்னு கண்ணுல தூவி விட்டு எஸ்கேப் ஆகுறான். அதோட வாட்ச் டாக் மாதிரி ஒரு கேட்லிங்க பிணைய கைதியா பிடிக்க பாக்க அன்னகார பெருசு குறுக்க வந்து ஒரு ஊனு பாருங்க, பயவுல திருச்சி போய் விழுறான். அப்ப அங்க பார்த்தா பெருசு எல்லா மான்ஸ்டரையும் காலி பண்ணிருப்பாரு. கேரோ மட்டும்தான் மீதின்னு சொல்ல அங்க அந்த சிவப்பு பறவை கேரோவை உயிரோட கொண்டு வரதுக்கு ஒரு டீம் அனுப்புனா ஆளையே காணோம். டீமன் சைபார்க்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கிறத நம்மளால யூகிக்கவே முடியல. இது போதாதுன்னு சில்வர் பேங்க் வேற இங்க வந்திருக்காரு. இப்போ நான் மட்டும் வெறுங்கையோட திரும்பி போனேன், ஊற வச்சு என்ன முழுசா முழுகிடுவான். எப்பாடுபட்டாவது கேரோவை இங்க இருந்து உயிரோட கொண்டு போகணும்னு தனக்கு தாலே புலம்பிட்டு இருக்குது.
கீழே பெருசுங்க ரெண்டு சேர்ந்து சும்மா துணி துவச்சிட்டு இருக்க. கேரோ மனசுல ஒன்னே ஒண்ணுதான் ஓடி இருக்கும், ஒரு முன்னாள் சீரை நான் அடிக்க அவன் பலகீனமா இருக்கும்போது வந்திருக்காங்களே, இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்ப நான் இவங்க கிட்ட உயிர் பிச்சைக்காக நடிச்சா கூட அந்த சைபாருக்கு என்ன சும்மா விட மாட்டான். அதனால 3 பேரையும் போட்டு தள்ள வேண்டியதானே சொல்ல இவன் மூஞ்சிலேயே பங்குன்னு ஒண்ணு விடுவது. சில்வர் ஃபேங்க், நீ செராங்கோவை அடிச்சப்போ அவனுக்கு எப்படி வெளிச்சிருக்கும், அந்த வெளி இப்ப உனக்கு தெரியுதான்னு போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. இவ்வளவு சண்டைக்கு நடுவுல கேரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ மான்ஸ்டர்ஸ் கேம் விளையாடுறன்னு ஒருத்தன் உண்மையாவே அடிக்க இவன் வேண்டாம் அது வலிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பெரிய கேரோ வந்து இப்ப என்ன என் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி தெரியுதா, இவன் யாரு, இவன் பேரு கூட என்னன்னு எனக்கு தெரியல. இங்க இவனுங்க இப்படி செஞ்சுட்டு கிளாஸுக்கு போய் நான் தான் எல்லாத்தையும் பண்ணதா திருப்பி விட்டுறாங்க. அவன் சொல்றதான் எல்லாரும் நம்புறாங்க, ஏன்னா அவன் பயங்கர ஃபேமஸ். இதுக்காக பிரின்சிபலும் கூப்பிட்டு என் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம என் மேலதான் தப்புன்னு எல்லாருமே என்னைய குத்த சொல்றாங்க. நான் ஹீரோவை வெறுக்கிறேன்னா மாஸ்டர் ஆக நினைக்கிறேன்னா அர்த்தம் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மான்ஸ்டர் ஹீரோஸ் கேம் தான். எப்பவுமே அந்த டேன்ஷன் ஃபேமஸ் ஆகி இருக்கிறதால நமக்கு பிடிச்ச ரோல நம்மளால பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஹீரோ ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவன் ஹீரோவா இருக்கிறன்னு என்ன அடிக்க வந்தா நான் விலகிட்டேன். ஆனா அவன் ஆளுங்களை வச்சு என்ன பிடிச்சுக்கிட்டு என் மூஞ்சி மேலே எட்டி உதைச்சான். அந்த டேட்சன் எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல வெறுத்து போய் நானே அவன் கிட்ட சண்டைக்கு போனேன். ஆனா அவன் நேர்மையா நடந்துக்காம ஆளுங்களை வச்சு பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன அடிச்சான். ஆனா எல்லாரும் சேர்ந்து என் மேல தப்பு சொன்னதால பிரின்சி என்ன நம்பாம அவங்கள தான் நம்பினாரு. தண்டனையும் எனக்கு தான் கிடைச்சது. அதுல இருந்து எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. இதுக்கு மேல என்னால இப்படியே இருக்க முடியாது. நான் அவங்களுக்கு ஒரு பாடங்கொத்து கொடுக்கணும்னு நினைச்சேன், அதையும் செஞ்சேன். அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு முன்னாடி நிக்கிற இவங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு வெறுத்தனமா அடிப்பான் பாருங்க. அந்த இடமே அது இருந்து செம்ம சேதாரம் ஆகுது. அப்ப அந்த சிவப்பு பறவை வந்து காத்து வீசி நம்ம ஆளுங்களை பறக்க விட்டுட்டு கேரோவா அங்க இருந்து அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிருது. உடனே ஜேனோஸ் மாவனா எனக்கு செத்தடான்னு அட்டாக் பண்ண போக அந்த சிவப்பு பறவை நான் கேரோவை தூக்கிட்டேன் வெளியே வாடான்னு சொன்ன உடனே அந்த பெரிய புறம் குறுக்க வந்து அதை அட்டாக்க வாங்கிக்கும் பாருங்க. சும்மா ரணகலமா இருக்கும். அது வேற இருக்கிற சைஸுக்கு எல்லாத்தையும் பொழந்துகிட்டு வர அடிப்பட்ட ஹீரோஸ் எல்லாம் பூமிக்குள்ள விழுவுற மாதிரி போயிருவாங்க. உடனே அவங்க உள்ள வந்து எல்லாரையும் காப்பாத்த அந்த புறம் விரித்தனமா நின்றுட்டு இருக்கும். இங்க கேரோ என்ன பண்ற ஒழுங்கா விடுன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடு தம்பி, இனிமே அந்த பூரா பையன் பாத்துக்குவான். நீயும் கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிட்ட. ஆனா என்ன பண்றது, கீழே இருக்கிற அந்த ஹீரோஸ் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா நீ கவலைப்படாத, அந்த பூராங்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுது. உடனே கேரோ என்ன விடு, நான் தான் அவங்களை கொல்லுவேன்னு சொல்ல இப்ப எதுக்கு நீ இப்படி சொல்ற, அவங்களை கொல்லாதது உன்னோட தப்பு தான் சொன்ன உடனே இவனும் அமைதியாகிறான். பரவ 2 கிளாஸ் ஹீரோஸ், அவங்க 2 பேருமே சரியான ஆளுங்க, நமக்கு செம்ம டஃப் கொடுப்பாங்க, சிறந்த எதிரிகளா இருப்பாங்க. ஆனா என்ன, இப்போ அந்த போரான எதிர்க்கக்கூடியது சில பேர் மட்டும்தான். அந்த டொர்னேடோ, மெட்டல் நைட், கிங், இவங்களால மட்டும்தான் முடியும். மத்த டாப் ரேங்க் ஹீரோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இது கையில சேர்த்திருப்பாங்க, ஆனா தப்பிச்சு போயிட்டாங்க. இப்படிதான் பிளாஸ்டும் தப்பிச்சான். இப்போ அந்த பூரா மான்ஸ்டர் அசோசியேஷன் கூட தான் வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அந்த பிளாஸ்ட் மேல தனிப்பட்ட பகை இருக்கு. ஏன், கீழே நிக்கிற 2 ஹீரோஸையும் எடுத்துக்கோ, சில்வர் ஃபேங்கோட பலம் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த டீமன் சைபார்கோட சக்தி என்னன்னு யாருக்குமே தெரியாது. அளவு கடந்த சக்தியோட இருக்கான். இதுக்கு மேல அந்த பூரா பயம் பாத்துக்கோன்னு சொல்றான். இங்க ஜேனோஸ் முதல்ல மிகப்பெரிய அட்டாக் பண்ண பின்னாடியே 2 பெருசுங்களும் சேர்ந்து ஒரு சக்தி எடுத்து அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்கும். அதுல அதுக்கு பயங்கர சேதாரம் வைக்கணும். இவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. அது வலி தாங்க முடியாம திரும்ப இவங்க அட்டாக் பண்ணிடும். ஜேனோஸ் இவங்க 2 பேரையும் பிடிச்சுக்குவான். இது போலாதான் இவங்க 2 பேரும் இப்ப சக்தி எடுத்தாங்கல்ல, அதை இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் இவங்க பலகீனமாயிருவாங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தா பூரா விட்டுச்சு சேதற, எப்பா எல்லாமே முடிச்சதுன்னு நினைக்கிறதுக்குள்ள அது மறுபடியும் உருவாகும் பாருங்க. நம்ம ஆளுங்க இன்னைக்கு நம்ம சோலி முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கிறாங்க. சில்வர் ஃபேங் இதை நாம இப்ப தடுக்கல, பக்கத்துல இருக்கிற நகரமே அழிஞ்சு போயிரும்னு சொல்ல ஜேனோஸ் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்கன்னு சொல்றான். அதுக்கு இவங்க இவனை தனியா விட்டுட்டு எங்களால போக முடியாது, நாளைக்கு இளைய சமுதாயம் வேணும்னு சொல்ல ஜேனோஸ்க்கு அந்த குசேனோ எந்த சேதாரமும் பண்ணாதுன்னு சொன்னாரல்ல, அந்த விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு அது மேல ஏறி வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அது இவனை பிடிக்க வர நம்ம ஆளு தப்பிச்சு. நேத்து அத்தனை மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு, இதனால இன்னைக்கு சண்டை போடுறத தவிர நமக்கு வேற வழியே இல்லைன்னு சும்மா பரம மாதிரி வந்து கத்தி எடுத்து அதோட கண்ணுல கொத்து வெறி போட்டுட்டு இருப்பான் பாருங்க. அது வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கும். உடனே அது இவன் காலை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து தாக்க வர இவன் காலை விட்டுட்டு அப்படியே பறந்துடுவான். ஆனா அது விட்டாம இவனை பிடிச்சு 2ஆ வெட்டி போட என்ன தடுக்க எவனாலையும் முடியாதுன்னு மறுபடியும் வந்து ஒட்டிக்குவான் பாருங்க. சும்மா வேற மாதிரி இருக்கும். அல்ட்ரா லெவல்ல இருக்குங்க, செம்மையா கெத்து காட்டுவான். அதோட நிறுத்தாம காலில் பூஸ்டர் வர வச்சுக்கிட்டு அது மேல மிகப்பெரிய தாக்குதலையே நடத்துவான் பாருங்க. புதுசுக்கு அதோட பல்ல உடைச்சிட்டு உள்ள போயிருவான். உடனே போறான், இன்னைக்கு நீ செத்தடான்னு அப்படியே உள்ள வச்சு நசுக்க பாக்க ஜேனோஸ் ஏன் எனக்கு மட்டும்தான் வலிக்குமா, உனக்கு வலிக்காதான்னு அதோட வயிற்றுக்குள்ளேயே கொளுத்துவான் பாருங்க. அதோட மொத்த பாடியும் சாதாரண போயிரு, இவனும் வெளியே வந்து விழுந்துருவான். ஆனா ரொம்ப வீக் ஆயிருவான், ஏன்னா உள்ள இருக்கிறது ஆசிட். ஆனா அதே நேரம் உடஞ்ச எல்லாத்தையும் சரி பண்ண இவங்க எல்லாரும் மறந்து போயிருவாங்க. அது ஜேனோஸை கொள்ள வர சில்வர் ஃபேங் இவனை தூக்கிட்டு இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க கேரோ நான் அவங்க எல்லாரையும் கொண்டு பயத்தின் சின்னமா மாறணும்னு நினைச்சேன்னு சொல்ல பரவ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுது. இங்க இவங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்க ஜேனோஸ் இவ்வளவுதானா, இதுக்கு மேல நம்மளால எதுவுமே செய்ய
செய்ய முடியலன்னு ரொம்பவே வருத்தப்படுவான். அப்ப சில்வர் ஃபேங் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது, நாம தான் ஏதாவது செய்யணும்னு அவனை ஓரமா இறக்கி வச்சுட்டு சட்டையை கழட்டி போட்டுட்டு தன்னோட வாழ்நாள சேகரிச்சு வச்சிருந்த எல்லா சக்தியும் ஒண்ணு சேர்த்து அட்டாக் பண்ண போக அந்த பக்கம் கிங் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு தன்னோட கடந்த காலம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஏய் பூராம் பயலே உன்னோட பரம எதிரியான பிளாஸ்ட கொண்டு வந்திருக்கன்னு சொன்ன உடனே அதுவும் திரும்பி பாக்குது. நம்ம ஆளுங்களுக்கு இது கிங்கோட குரல் தான் தெரியுது. கிங் உனக்கு தம் இருந்தா எங்க வாடான்னு வீரவசனம் பேசிட்டு இருக்க, மூச்சு மட்டும் வரப்பா இருக்கும், ஆனா கை மட்டும் கட்ட 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 ஆடிக்கிட்டு இருக்கும். இதே துடிப்பு 2000 தாண்டி போயிட்டு இருக்கும் போல அந்த அளவுக்கு மெகா சத்தமா வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டினா கிங் சரியான நேரத்துக்கு வந்திருக்காரு. அவர் சில தகவல்களை கேட்டாரு, எனக்கு நானும் கொடுத்தேன், கூடவே அந்த பிளாஸ்ட் பத்தின விஷயத்தையும் சொன்னேன்னு சொல்றா. இந்த பக்கம் பூரா விரிகொண்டு வர கிங் சைத்தாமானு கத்துன உடனே தலைவன் அதிரடி என்று கொடுத்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க, அது மொத்தமா வெடிச்சு செதறி மறுபடியும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாம மொத்தமா மண்டையை போட்டுருது. தலைவன் தான் சும்மாவா, கிங் அப்படியே மறந்து போய் கிடக்க. முன்னாடி பார்த்தா ஜேனஸ் இருப்பான். தலைவன் ஏ ஜேனஸ் எங்க பாப்பான்னு ரொம்ப கேஷுவலா பேசுவான். எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு கிங் இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா இப்ப ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொல்ல, ஆமாப்பா இப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு தலைவர் சொல்றாரு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு மாஸ்டரை கொன்ன உடனே கேம்ல இருந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தலைவன் வெளியே வந்திருக்கான். அப்ப ஜேனஸ் நொண்டுகிட்டே வந்து மாஸ்டர் என்கிட்ட என்ன குறைபாடா இருக்குதுன்னு கேட்க, தலைவன் சக்தின்னு சொன்ன உடனே ஜேனஸ் உணர்ச்சி வசப்பட்டு நன்றி தெய்வமே கத்துவோம் பாருங்க. அதுக்கே கிங்கு அரண்டு போயிருவான். இவனுக்கு போய் எப்படி இவ்வளவு பில்டப் வந்திருக்கும், இது சிதம்பரம் ரகசியமா இல்ல இருக்கு, எப்ப முடியல. ஜேனஸ் மாஸ்டர் தான் எனக்கு உண்மையான வழியை காட்டியிருக்காரு, இவருதான் உண்மையான ஹீரோ, இவருதான் சக்தியின் அடையாளம், நானும் இவர மாதிரியே ஆவன்னு சொல்றான். இதோட எபிசோடு முடியுது. அப்படியே அடுத்த சீன்ல பறவ என்ன கேரோ மயங்கிட்டியா, இப்போ நல்லா ஓய்விடு, நீ கூடிய சீக்கிரமே ஊரோச்சியை சந்திப்புன்னு சொல்லுது. இதோட எபிசோடு முடியுது. அடுத்த சீசன்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.